குருவே சரணம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜி. வணக்கங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்கள்மா. வணக்கங்கள். ஐயா நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரங்கம்மா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஐயா நமஸ்காரங்க. பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குங்க ஐயா. அது சும்மா இதுலயே செட் பண்ணேன். அப்படி நல்லா இருக்குங்க. அது வால்ல வைக்கல. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே கூகுள் மீட். ஆமாங்க. அதுலயே கேட்டுச்சு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஏதாவது வைக்கிறீங்களான்ட்டு. சரி வச்சு பார்க்கலான்னு வச்சா வந்துருச்சு. சூப்பர். நம்மளோட பராபரம் சிம்பிளா இருக்குங்க ஐயா. ஆமா ஆமாங்க. வச்ச உடனே வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லதுங்க. அழகா இருக்கு. சரி வகுப்பு தொடங்கலாம். 7:31 ஆச்சு. ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு வந்து அத்வைத வேதாந்தம். இப்போ இதில் பகவான் ஆதிசங்கரருடைய உபதேச சாகஸ்ரீ அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த நூலில் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் பகுதிகளாக நிறைய பகுதிகள் வருது. அதில் சில முக்கியமான கேள்விகளுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த புக்கு வந்திருக்கா? வந்துச்சுங்க ஐயா. இப்போ நேற்று பார்த்தோம், பிரம்மமே உடலை உண்டாக்கி அதனுள் நுழைந்தது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்போ குரு இல்லாமல் இந்த வித்தையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? இந்த பாடத்தை படிக்கும்போது அப்படின்னா பல வகையில் தோணும். அதாவது ஏதோ வெளியே ஒரு பெரிய ஜோதி இருக்குது, அது உள்ள அகஜோதியாக பூந்துக்குச்சு அப்படின்னு நினைக்கலாம். அல்லது பெரிய ஒரு உயிர் இருக்குது, உள்ளே ஒரு உயிராக நுழைஞ்சிக்கிச்சின்னு நினைக்கலாம். இல்லைன்னா வெளியே ஒரு மகா ஆகாசம் இருக்குது, அது உடம்புக்குள்ளே சின்ன ஆகாசமாக நுழைஞ்சிக்கிச்சு அப்படின்னு நினைக்கலாம். இது மாதிரி நம்ம ஆயிரம் கற்பனைகளை பண்ணிக்கலாம். ஏன்னா மேலோட்டமாக பாடத்தை பார்த்தா அப்படி தான் நமக்கு புரியும். ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த தூய அறிவாகிய ஆத்மா உடல்களின் தொடர்பு இன்றி இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே முக்கியத்துவம் படுத்துது பாருங்க. ஒளிவடிவான ஒரே தேவன் எல்லா பூதங்களிலும் மறைந்துள்ளான், அவன் எங்கும் உள்ளவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சா. அப்போ எங்கும் உள்ளவன் அப்படிங்கும்போது அது உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறான் அல்லது எனக்குள்ள மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்போ அவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை தன்மை. அப்ப எவன் எல்லா பூதங்களையும் தன்னிடத்தில் பார்க்கிறானோ அது உபாதி சம்பந்தத்தால் அசைகிறது, ஆனால் உண்மையில் அசையவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அதை அறிந்தவன் ஒளிமயமான ஈச வடிவாகிறான். அதுவே அக்னி. நான் மனுவானேன், சூரியனானேன். அவன் உள்ளே நுழைந்து எல்லா உயிர்களையும் அடக்கி ஆளுகிறவன். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்ம வடிவாகவே இருந்தன அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுதா. அப்போ நாம் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்ம வடிவாகவே இருந்தன அப்படிங்கும்போது நீங்கள் உடனே எங்கே போகணும்? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அறிவியல் சொல்லுது பாருங்க. அதாவது உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வெளி மட்டும் இருந்தது, அப்புறம் அதில் ஒரு அணு வெடிச்சது, அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வெடிச்சது, அப்புறம் தான் இங்கே உலகம் தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகணுமான்னா அப்படிலாம் போக முடியாது. நம்ம பாடம் அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே. உலகம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்ம வடிவாகவே இருந்தன அப்படின்னா என்ன? அந்த தூய அறிவு மட்டுமே இருந்தது. எந்த ஒரு அறிவில் இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்கு உலகம் தோன்றுகிறது. இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் தோன்றுது, மறையுது, கடவுள் இருக்கார் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா இப்போ சராசரி மனிதனோ மற்ற ஜீவராசிகளும் இங்கே எப்படி வாழுதுன்னா, இந்த உலகம் தோன்றுனா என்ன, இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் இருக்கிறேன், நான் இன்னைக்கு சுகமாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஜாலியாக இருக்கிறேன், இது எனக்கு வாழ்க்கை, இது போதும், இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மறுநாள் வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதுங்க, எனக்கு மற்ற விஷயத்தை பற்றி கவலையே இல்லைங்க. அந்த உலகம் பிக் பேங்கில் வெடித்து வந்ததோ இல்லை அப்படியே சிவபெருமான் மேலே இருந்து தோன்றி அப்படியே படைச்சாரோ அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாத வேலை அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. அவங்களுக்கு இங்கே விஷயமே இல்லை. இங்கே விஷயம் என்னன்னா, இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்ம வடிவாகவே இருந்தன அப்படின்னா அது எப்படி? அது உண்மை பொருள், அது ஆத்மா, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு ஹைலைட் இந்த பாயிண்ட் இங்கே சொல்லுது இல்லையா. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், இப்போ நீங்கள் அறிவு பரிமாணத்தில் பல்வேறு பரிமாணங்களில் வந்தீங்க. புல்லா, புழுவாய், பறவையாய், பாம்பாய், மனிதராய் அப்படின்ட்டு பல்வேறு பரிமாணங்களில் பயணம் பண்ணி வந்தீங்களா. அப்போ இந்த அறிவானது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உடலையும் மாற்றிச்சு, பல்வேறு உடல்கள் உங்களுக்கு மாறுபட்டது, புலன்களும் உங்களுக்கு பல்வேறு புலன்கள் மாறுபட்டது. ஏன்னா உடல் மாற மாற புலன்கள் கூடிக்கிட்டே வந்தது. மிருகம் 5 புலன்களோட 6ஆம் அறிவு பரிமாணத்தை எட்டவில்லை, வெறும் மனசு புத்தியோடு நின்று போச்சு. ஆனால் மனிதன் 5 புலன்களோட 6ஆம் அறிவு பரிமாணத்தை எட்டி
விவேகத்தினால விசாரிக்கின்ற ஒரு நிலையை அடைந்துட்டான். இது நல்லது, இது கெட்டது, இது பாவம், இது புண்ணியம், இது உயர்ந்தது, தாழ்ந்தது, இது சத்தியம், இது அனித்தியம் அப்படிங்கிறதெல்லாம் அவன் புரிய வர ஒரு நிலைக்கு உயரும்போது மனிதன் வந்து அந்த மிருகத்திலிருந்து கொஞ்சம் மேம்பட்டு காணப்படுகிறான். அப்ப அந்த அறிவுக்கு பேரு பகுத்தறிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ அந்த மனித குழந்தைக்கு நம்ம என்னத்தை காட்டி கொடுக்குறோம்? உலகத்தை காட்டி கொடுக்குறோம். அப்ப மனிதனாக வந்த ஒரு குழந்தைகிட்ட போய் தான் நான் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு சொல்லித் தர முடியுமே தவிர, ஒரு மிருகத்துக்கிட்ட போய் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம்னு சொல்லிக் கொடுக்க முடியவே முடியாது. அப்ப நீங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்? 5 அறிவு பரிமாணம் அப்படிங்கிறது புலன்கள் அடிப்படையில மிருகத்துக்கிட்ட இருந்தாலும், மிருகத்துக்கும் மனசு இருக்கு, புத்தி இருக்கு. ஆனா கல்வி கற்க முடியாது. இது பேனா, இது பென்சில்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா மனிதராகி நமக்கு இது பேனா, இது பென்சில், இது புத்தகம்னு புரிய வைக்க முடியும். அப்ப இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்மகிட்ட எதனால இருக்குன்னா, அதுக்கு பேரு பகுத்தறிவுன்னு பேரு. இது இன்னது என்று பகுத்து பார்க்கின்ற அறிவு நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த அறிவு எங்க யாருகிட்ட பிரகாசிக்குது, எந்த உபாதியில பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தா மனித உடல்ல பிரகாசிக்குதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அறிவு தான் இங்க பிரம்மம். அந்த மனித உடல்ல பிரகாசிக்கிற அந்த அறிவு மட்டும்தான் இருக்கு, அதுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம் தான் இங்க இந்த உலகத்தை உண்டு பண்ணி படைச்சு பாக்குது. அப்ப இங்க உண்மையிலேயே படைக்கப்பட்டிருக்கான்னா மனம் என்ற ஊடகத்தின் வழியாக படைக்கப்பட்டிருக்கு. மனம் அழிஞ்சிட்டா உலகம் அழிஞ்சிடும். அப்ப மனம் இருந்தால் உலகம் இருக்கும், மனம் இல்லைன்னா உலகம் இருக்காது. இத சாஸ்திரம் எப்படி சொல்லுது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. அப்ப ஜகத் என்பது ஒரு தோற்றம் என்பதாக சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம்? இங்க பிரம்மத்திடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது, அது வந்து ஒரு மாயா சக்தி, அது வந்து ஈஸ்வரன் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த ஈஸ்வர சக்தியை என்ன பண்ணுது? படைக்கிறது, காக்கிறது, அடிக்கிறது என்ற முத்தொழிலை புரிகிறது அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு வேலையும் கொடுத்துட்றோம். அப்ப ஈஸ்வரன் என்ன பண்றான்? இந்த உலகத்தை உண்டு பண்றான், சிருஷ்டி பண்றான். அப்புறம் அந்த உலகத்துல நிறைய படைப்புகள்ல சிருஷ்டியில வந்து நிறைய இயக்கங்களை பண்றான், இயக்கங்கள் இயங்குது. அப்புறம் லயம் பண்றான். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அப்படிங்கிற 3 நிகழ்வுகளும் ஈஸ்வரன் இடத்துல நிகழுது. அப்போ நாம இங்க கொஞ்சம் இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை மேற்கொண்டு அப்டேட் ஆக நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னும் நம்ம அந்த டுவாலிட்டிக்குள்ளேயே ஏதோ ஈஸ்வரன் ஒருத்தன் தனியா இருக்கிறான், பிரம்மம்னு ஒன்று தனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகாம, அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்னன்னா ஆத்மாவுங்கிற அறிவினுடைய வெளிப்பட்ட மனசு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த மனதின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி காத்து அழிக்கிறான். அப்ப அந்த மனசு தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி காத்து அழிக்கிறது. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? பிரம்மம் உடலை உண்டாக்கி நுழைந்தது அப்படின்னா மனசாக இருந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி பாக்குது. அப்போ ஒளி வடிவான ஒரே தேவன் அப்படின்னா அது யாரு? அறிவு வடிவாக ஆத்மா. அதுதான் இங்க பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பூதங்களில் மறைந்துள்ளான் அப்படின்னா எப்படி? மனசு உண்டாக்கிய இந்த உலகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில ஒளிஞ்சுக்கிட்டு நிக்குது. அப்ப நீங்க இந்த பூதங்கள் அடிப்படையில உலகமா பார்த்தா அறிவு தெரியாது, அறிவா பார்த்தா உலகம் தெரியாது. இதுதான் திருமந்திரம். அப்ப இது மாதிரி நீங்க இந்த பாடங்களை உள்வாங்கி இன்டெப்தா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க இருப்பது இறைவன் மட்டுமே, அது பிரம்மம் மட்டுமே, அது ஆத்மா மட்டுமே அப்படின்னு புரிஞ்சிடும். அப்ப இங்க 2 விஷயங்கள் கிடையாது. ஒரு ஜீவாத்மா, ஒரு பரமாத்மா அப்படிங்கிற 2 விஷயங்கள் கிடையாது. அப்புறம் அதே மாதிரி தான் இங்க அறிவு, மனசு அப்படிங்கிற 2 விஷயங்கள் கிடையாது. அறிவின் அதிஷ்டானத்துல மனம் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பாடத்துல இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து அடுத்த கேள்வி கேட்கிறான் சிஷ்யன். எல்லா உயிர்களின் சரீரங்களிலும் புத்தி சாட்சியா இருப்பது ஒரே ஆத்மா. அப்ப எல்லா தேவதைகளும் ஆத்மாவே. 9 ஓட்டைகளை உடைய உடலில் ஆத்மா உள்ளது. எல்லா பூதங்களிலும் சமமாய் ஆத்மா இருக்கிறது. அப்ப வித்யை, வினயம் இவற்றுடன் கூடிய பிராமணனிடத்திலும் பசுவினிடத்திலும் ஆத்மா சமமாய் உள்ளது. அப்ப வேறுபட்ட உடல்களில் ஆத்மா வேறுபடாததாக உள்ளது. எல்லாம் வாசுதேவனே. இவை போன்ற ஸ்மிருதி வாக்கியங்களால் ஜீவன் பரபிரமே என்று விளங்கும் என்பதாகவும் இங்க நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த செயலுக்கு உண்டான பொருளை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நமக்கு வேத சாஸ்திரங்கள் வந்து எடுத்து விளக்கம் கொடுக்கும்போது, இப்ப இங்க இந்த விஷயங்களை வந்து அத்வைத வேதாந்த வழியில வர்றவங்க எழுதியிருந்தா இப்ப வாசுதேவனே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப வைணவ சித்தாந்தத்துல வர்றவங்க எழுதியிருந்தா இந்த வாசுதேவனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி சில வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது எழுத்தாளர்கள், அந்த ஆசிரியர்கள் எப்படி என்ன மார்க்கத்துல வராங்க, எந்த சமயத்தை தழுவி இருக்கிறாங்க, அப்ப அவங்க எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில பார்த்து தான் நம்ம இதை கொஞ்சம் இன்னும் அப்டேட் ஆகணும். அப்ப இங்க வேறுபட்ட உடலில் ஆத்மா வேறுபடாததாக உள்ளது அப்படிங்கும் போதே நமக்கு என்ன தெரியணும்? ஆத்மாவின் இடத்துல வேறுபாடு இல்லை, அது பிரிக்கவே முடியாதது அப்படிங்கிற அளவுக்கு இங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாக்குறோம்.
அப்ப உலக வழக்கிற்கும் வேத வழக்கிற்கும் ஜீவ பிரம்ம அபேத அறிவு விரோதமாய் உள்ளதே என்பது கூறப்படுகிறது. அப்ப அடுத்த கேள்வி, ஐயா, ஒன்றான பிரம்ம தத்துவம் உள்வெளி அற்றது, உள்வெளி எங்கும் நிறைந்தது, பிறப்பற்றது, எல்லாமாய் உள்ளது, கேவல அறிவாய் விளங்குவது, உப்புக்கட்டி போன்றும் ஆகாசம் போன்றும் ஒரே தன்மையானது, எல்லா வகை வடிவ வேற்றுமைகளும் இல்லாதது என்பது உண்மையானால் உலக வழக்கிலும் வேத வழக்கிலும் பயன் என்றும் கருவி என்றும் முயல்பவன் என்றும் வேறுபாடுகள் இருப்பது எவ்வாறு பொருந்தும்? இவை ஸ்மிருதிகளிலும் பிரசித்தமாக கூறப்படுகின்றன. அப்ப சாத்தியம், சாதனம், சாதகன் என்ற மூன்றாக வேறுபட்டிருக்கும் விவகாரத்தில் நூற்றுக்கணக்கான வாதிகள் தங்களுக்குள் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்களே, இது ஏன் என்று வினவினான் மாணவன். அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி, நல்லா இன்னொரு டைம் படிங்க. அதாவது மாணவன் குருவின் இடத்துல என்ன கேள்வி கேட்குறான்னா, ஒன்றான பரம தத்துவம் பிரம்ம தத்துவம், ஒரே ஒரு இறைவன் மட்டும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது உள்ளே வெளியேங்கிற வேறுபாடுகள் கிடையாது. அது எங்கும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, வெளியும் நிறைந்திருக்கு. அது பிறக்கிறதும் இல்லை, வருவதும் போவதும் கிடையாதுங்கிறீங்க. அப்புறம் எல்லாமே அதுவே இருக்குதுங்கிறீங்க. அப்புறம் கேவல அறிவாய் விளங்குவது அப்படிங்கிறீங்க. கேவல அறிவுன்னா தனித்த அறிவாய், அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தூய அறிவாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் அது உப்புக்கட்டி போன்றும் ஆகாசம் போன்றும் ஒரே தன்மையானது அப்படின்னா, உப்புக்கட்டி அந்த கடல் நீர்லேருந்து பிரித்து எடுத்தாலும் அது கடலுக்கு சொந்தமானது தானே. அது மாதிரி ஆகாசம் என்பது இது பானைக்குள்ள போயிட்டா சின்ன ஆகாசம், வெளியே இருந்தால் பெரிய ஆகாசம் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரே ஆகாசம் தானே. அது மாதிரி ஒரே தன்மையானது. அப்ப எல்லா வகை வடிவ வேற்றுமைகளும் இல்லாதது, அதுகிட்ட எந்த வேறுபாடும் இல்லை என்பது உண்மையானால் உலக வழக்கிலும் வேத வழக்கிலும் பயன் என்றும் கருவி என்றும் முயல்பவன் என்றும் வேறுபாடுகள் இருப்பது எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு இங்க சாஸ்திரங்கள் இப்படி ஒரு முரண்பாடான விஷயத்தை சொல்லுது. இதை படிக்கிறதுனால ஒரு பயன் இருக்கு, இது ஒரு கருவிங்குது, அதை படிக்க முயற்சிக்க வேண்டும், முயல்பவன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவைகள் ஸ்மிருதிகளிலும் பிரசித்தியமாக கூறப்படுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது சாத்தியம், சாதனம், சாதகன் அப்படின்னு 3 விஷயங்கள் வருதா இருக்குதே. இது வியாபாரத்துல நூற்றுக்கணக்கான வாதிகள் தங்களுக்குள்ள முரண்பட்ட கருத்துக்களையும் கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். உலக வழக்கு அவித்தியை அடிப்படையாக கொண்டது, அது அசத்தியமானது, அதனால் சத்தியமான பிரம்மாத்மா ஒருமைப்பாடு விரோதம் அடைவில்லை என்று சமாதானம் கூறப்படுகிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அதற்கு எவ்வாறு விடை தருகிறார்கள் என்று பார்த்தா, அதற்கு இவ்வாறு விடை தர வேண்டும் என்று விடை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, எவை உலக வழக்கில் காணப்படுகின்றனவோ அல்லது வேதங்களில் உரைக்கப்படுகின்றனோ அவையெல்லாம் அவிவேகத்தால் ஏற்பட்டவையே. உண்மையில் ஆத்மா ஒன்றே உள்ள பொருள் அப்படிங்கிற இந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உலக வழக்கத்துல என்னென்ன விவகாரங்கள் உங்ககிட்ட ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது வேதங்களில் உரைக்கப்பட்டிருக்கின்றனவோ, அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்கள்ல இந்த மாதிரி பலவிதமான கடவுள்கள், வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தர் பேசலாம், ஒருத்தர் சிவம்னு பேசலாம். இப்படி பல பெயர்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை அதுக்கு எடுத்து விளக்க உரை கொடுக்கும்போது மாற்றி மாற்றி எழுதிடுறாங்க இல்லையா. அப்போ ஸ்மிருதி மாறி போகுது. ஸ்ருதியிலிருந்து சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க சமயங்களுக்கு சார்ந்து அந்த கருத்துக்களை எடுத்து திணிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவிவிவேகத்தால் அப்படின்னா என்ன, அதாவது அறியாமை தான், விவேகம் இல்லை. அந்த விவேகத்துக்கு ஆப்போசிட் வேர்டு அவிவேகம் அப்படின்னு அர்த்தம். விவேகம்னா அறிவாளி, புத்திசாலின்னு அர்த்தம். அவிவேகம்னா அதுக்கு ஆப்போசிட்டா அறிவற்ற தன்மையால் ஏற்பட்டவை, அறியாமையால் ஏற்பட்டவை அப்படின்னு இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையில் ஆத்மா ஒன்றே உள்ள பொருள். கண்ணில் குறையுள்ளவனுக்கு ஒரு சந்திரன் பல சந்திரர்களாய் தோன்றுவது போல அவித்யா நோக்கம் உள்ளவனுக்கு ஒரே ஆத்மா அநேகம் போல் தோன்றுகிறது அப்படிங்கிறது இங்க அறிவுறுத்துறார். அப்ப வேதங்களும் இவ்வாறே கூறுகின்றன, சில வேதிய வாக்கியங்களும் வருமாறு அப்படின்ட்டு கீழே அதை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எந்த அவித்யா நிலையில் மற்றொன்று காணப்படுகிறதோ இருப்பது போல், எந்த அவித்யா நிலையில் துவைத பொருள் இருப்பது போல் தோன்றுகிறதோ அந்நிலையில் ஒருவன் மற்றொன்றை பார்க்கிறான். எவன் வேற்றுமைப்பட்ட பொருள்களை இருப்பன போல் பார்க்கிறானோ அவன் ஒரு மரணத்திலிருந்து மற்றொரு மரணத்தை அடைகிறான். அப்ப எந்த நிலையில் மற்றொன்றை ஒருவன் பார்க்கிறானோ, மற்றொன்றை கேட்கிறானோ, மற்றொன்றை அறிகிறானோ அது அற்பம். எது அற்பமோ அது அழிவது. காரியங்கள் யாவும் வாக்கால் ஆரம்பிக்கப்பட்ட பெயர் மாத்திரமே. காரணமாகிய மண் ஒன்றுதான் சத்தியம். அப்ப எவன் நான் வேறு ஈசன் வேறு என்று அறிகிறானோ அவன் உண்மையை அறிந்தவன் அல்லன் என்று இவ்வாறாக பேத அறிவு நிந்திக்கப்படுகிறது. ஆகையால் காணப்படும் தைத பொருட்கள் யாவும் அவித்யாமயமே அப்படின்னு இங்க புரிய வச்சிடுறாங்க. அதாவது இங்க என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இரண்டுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. இரண்டுங்கிற ஒரு விஷயம் வந்தா
அது அறியாமை, அஜ்ஞானம். அதான் அவிவேகத்தால் ஏற்பட்டவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அப்ப இதை எடுத்து சொல்ல வர்றவங்களும், நூலாசிரியர்களும், உரையாசிரியர்களும் அவரவர்கள் எந்த நிலையில மனோநிலையில இருந்து அதை வெளிப்படுத்துறாங்களோ அப்படி வெளிப்படுத்திடுறாங்க. அதனால படிக்கிறவங்களுக்கும் குழப்பங்கள் வருது. ஆனா வேதாந்த சாஸ்திரம் வேதத்தினுடைய இறுதி பகுதியாக என்ன முன்னிறுத்துது அப்படின்னா, இங்க ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, அது இறைவன் மட்டும்தான் சொல்லிடுது. அதாவது எந்த அவித்யா நிலையில் துவைத பொருள் இருப்பது போல தோன்றுகிறதோ அந்த நிலையில் ஒருவன் மற்றொன்றை பார்க்கிறான், இரண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கிறான். அப்ப எவன் வேறுபட்ட பொருள்களை இருப்பன போல பார்க்கிறானோ அவன் ஒரு மரணத்திலிருந்து மற்றொரு மரணத்தை அடைகிறான். அப்படின்னா என்ன? பிறப்பிறப்பு சக்கரத்துல சுத்துறான், அவன் மீண்டும் மீண்டும் பிறப்பான், பிறவா பெருநிலை அடைய முடியாது. அப்ப யார் உண்மையிலேயே பிறவா பெருநிலை அடையணும், பிறக்க கூடாது அப்படின்னா ஏக்கத்துவத்தை புரிந்துக்கணும். இருப்பது ஒன்றே இறைவன் மட்டுமே புரிஞ்சுக்கிட்டா அவன் இனி பிறக்க மாட்டான். ஏன்னா அந்த இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்படிங்கும்போது அந்த மனிதன் என்ன ஆகும், அந்த மனசு என்ன ஆகும், தன்னுடைய தனித்துவ அகங்காரத்தை இழந்து விடும். அப்ப அவனுக்கு நானே இல்லை, இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அது ஏதோ இந்த ஊடகத்தை கொண்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, இது தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ண, வேண்டான்னு இதை அழிச்சிடும். அப்ப இங்க அது தேவைப்படும் போது கண்ணாடியில தன்னை பார்க்கும், தேவைப்படலைன்னா கண்ணாடி எடுத்து போட்டுரும். அது மாதிரி இந்த உடம்பு தேவைப்பட்டா யூஸ் பண்ணும், வேண்டான்னு இந்த உடம்பை தூக்கி போட்டுற போகுது. அப்ப இந்த உடம்பானது வந்து போகுது, மனசானது வந்து போகுது, ஆனா ஆத்மாவோ வருவது போவது கிடையாது. அப்ப அந்த தெளிவு வந்தவனுக்கு இங்க இரண்டாவது விஷயம் கிடையாது. அப்ப அவன் என்ன ஆயிட்டான், தன்னை இழந்துட்டான், தன்னை தனித்துவ அடையாளத்தை விட்டு விட்டான், அவன் தான் ஞானி. ஆனா இந்த விஷயம் தெரியாதவன் இன்னொரு கடவுள் இருக்குது, அந்த கடவுள் நான் வழிபடுறேன், அவர் அதை எனக்காவது செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்றான். அப்ப இது இரண்டாவது நிலை இல்லையா? அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான், அவன் ஒரு மரணத்திலிருந்து மற்றொரு மரணத்தை அடைகிறான். அப்படின்னா என்ன? அவன் மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு சக்கரத்துல சுத்திக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் எவன் நான் வேறு ஈசன் வேறு என்று அறிகிறானோ அவன் உண்மையை அறிந்தவன் அல்லன் அப்படிங்கிற அடுத்த ஒரு பாயிண்ட்டையும் இங்க சொல்லிடுறாங்க. அப்ப உண்மையிலேயே ஒரே இறைவன் தான் இருக்கிறான். அப்ப அவனே இங்க ஈஸ்வரனா தெரியறதுக்கு காரணம் என்ன? கண்ணாடியில உருவம் தெரியறதுனால தன்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து பார்க்கிறான். அப்ப அந்த அறிவானது என்னது? மனசை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்குது, உண்டாக்கி பார்த்துட்டு போகுது. கண்ணாடியில் தெரிகிற உருவம் எப்படி உண்மை இல்லையோ அது மாதிரி இந்த உலகம் உண்மை இல்லை அப்படின்னு புரிஞ்சு போட்டா அப்ப இந்த பேத அறிவு இங்கு நிந்திக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இது தப்பு என்று இங்க சொல்ல வருது. ஆகையால் காணப்படும் தைத பொருள்கள் யாவும் அவித்யாமயமே அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டாவது விஷயம் கிடையாது. அப்படி இரண்டாவதா ஒரு கடவுள் இருக்குன்னு நீங்க நினைச்சாலும், உங்களுக்கு வேற இந்த உலகம் இருக்குன்னு நினைச்சாலும் அதுக்கு பேர் என்னன்னா அறியாமை மயம். அவித்யான்னா அறியாமை, அறியாமை மயமே அப்படின்னு இங்க வேதாந்த சாஸ்திரம் ரொம்ப ஆழமா புரிய வச்சிருது. அப்ப இங்க இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இவ்வுலகம் இரண்டற்ற ஒன்றாக சத்தாக இருந்தது அப்படிங்கிற ஒரு அருமையான பாயிண்ட் இங்க சொல்லுதா. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? தோன்றுவதற்கு முன் இவ்வுலகம் இரண்டற்ற ஒன்றாக சத்தாக இருந்தது அப்படிங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த மனித உடம்பு எடுத்து வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு தான் இந்த உலகம் தோன்றுது. நீங்க மனித உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த உலகம் கிடையாது. அப்ப நீங்க இந்த உலகத்தை எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு அறிவு வளர வளர இந்த உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த அறிவு உங்களுக்கு ஒடுங்குனா இந்த உலகம் ஒடுங்கிடுது. அப்ப இந்த அறிவு எப்ப ஒடுங்குது? தூக்கத்துல ஒடுங்கிடுது. அப்ப நீங்க விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அறிவு வேலை செய்யுது, விவகாரம் இருக்கு. அப்ப வியாவகாரிக சத்தியமாக தெரிகின்ற இந்த உலகம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? ஆத்மாவின் மீது. நீங்க மட்டும்தான் ஆத்மா, நீங்க மட்டும்தான் அந்த அறிவு, அது உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இருப்பது அந்த ஆத்மா மட்டுமே. அப்ப அதை வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுது? அதை பாரமார்த்திக சத்தியம் என்று சொல்கிறது. அப்ப பாரமார்த்திக சத்தியம் தான் உண்மையில் இருக்கிறது. பிரம்மம் மட்டும் சத்தியம், ஜகத் என்பது தோற்றம், அப்ப அது மாயை, அது மித்தியா அப்படின்னு சொல்ல வருது. அப்ப அதுக்கு பேர் வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியமாவே அதை நம்புது மனசுங்கிறத சொல்ல வருது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டா இங்க என்னன்னா, தோன்றுவதற்கு முன் இவ்வுலகம் இரண்டற்ற ஒன்றாக சத்தாக இருந்தது அப்படின்னா, இப்ப நீங்க இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாவா அறிவா தான் இருந்தீங்க, உங்களிடத்துல எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா நீங்க எப்போ மனசுக்குள்ள வந்துட்டீங்களோ அப்போ இந்த உலகம் தோன்றியாச்சு. அப்போ நீங்க என்ன ஆயிடுச்சு? மல்டிபிள் ஆயிட்டீங்க. ஒரே ஆள் பலவாறாக தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரே ஆள் பலவாறாக தெரிவதற்கு காரணம் என்ன? கண்ணாடி. அது மாதிரி இங்க ஒரே அறிவு பலவாறாக தெரிவதற்கு காரணம் என்ன? மனசு. அப்ப இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பாடத்திட்டத்துல குயிக்கா அப்டேட் ஆக முடியும். இதை விட்டுட்டு நீங்க ஏதோ பிரம்மம் மேல இருக்குது, அதுக்கு நிறைய தேவர்கள் எல்லாம் இருக்காங்க, அப்புறம் ஈஸ்வரன் தனியா இருக்கிறாரு, அப்புறம் ஈஸ்வரனுடைய ஒரு கருவியா இந்த உடம்பு இருக்கு, அப்படி இப்படி நீங்க என்னென்ன விசேஷ சுகங்களை உள்வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது பூரா அவித்யாமயமே அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த வேதாந்த பாடத்தினுடைய முடிவு நிலையை இப்ப நம்ம நெருங்கிட்டே இருக்கோம். நெருங்க நெருங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு இரண்டாவதா ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஒரு மாயா, ஒரு மித்யா அப்படிங்கிறத தெளிவுக்கு வந்துடணும். அதுதான் நம்ம இன்னைக்கு ரிபுகதியில சொல்லிட்டோம். ரிபுகதியில அதை வெட்ட வெளிச்சமா உடைச்சிட்டோம்.
இங்கு என்னை தவிர எதுவும் இல்லை, நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் பிரகாசிக்கிறது, என்னுடைய இருப்பினாலே இங்கு எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டா, அப்ப என்னுடைய இருப்பு எப்படி இருக்கு, நான் அந்த ஞானி, பிரம்மம், ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இங்க ஞானம், அறிவு எல்லாம் ஒரே பேரை தான் குறிக்கும், ஆத்மாவை தான் குறிக்கும். அப்போ எந்த ஞான நிலையில் அவனுக்கு எல்லாம் ஆத்மாவாகிறதோ அப்போது யார் எதை பார்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு, ஒன்றேயான பரம்பொருளை பார்ப்பவனுக்கு அந்த ஞான நிலையில் சோகமேது மோகமேது அப்படின்னு ஒரு அருமையான பாயிண்ட் அடுத்தது கொடுக்குறாங்க பாருங்க. ஒரே கடவுள் இருக்கிறார், அந்த ஒரே பரம்பொருளாக இருக்கின்ற நிலையில, அந்த அத்தியாத்ம ஞான நிலையில அவனுக்கு எங்க துக்கம், எங்க அவனுக்கு மோகம், அப்படி எதுவுமே இல்லை. அப்போ போன்ற வேத மொழிகள் ஒரு பரம்பொருளையே கூறுகின்றன. ஆகையால் எல்லா வேத வியாபகாரங்களும் அவித்யாமயம் என்று திருப்பியும் அதையே ஹைலைட் பண்ணுது. அப்ப எல்லாமே உங்களுக்கு வேறாக இன்னொரு வேத விஷயங்கள் விவகாரங்கள் தோன்றிட்டா அது அஜ்ஞானம், அறியாமை அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த நூலை எடுத்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். அப்ப அடுத்த கேள்வி அவன் எழுப்புறான் சிஷ்யன். ஐயா, நீங்கள் கூறுவது உண்மையானால் வேதங்களில் கர்மகாண்ட பாகம் பல பல சாதனங்களையும் அவற்றால் ஏற்படும் பயன்களையும் எதன் பொருட்டு கூறுகின்றன? ஞானகாண்ட பாகத்திலும் ஏன் உலகத் தோற்றமும் உலக அழிவும் கூறப்படுகின்றன? அப்ப அபேத அறிவு ஏற்படுவதற்கு முன்பு கர்மகாண்ட பாகம் பயனுடையது என்பது கூறப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில நாம் இங்க அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இது நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேதத்தினுடைய 2 பகுதிகளை, முற்பகுதிகளை நம்ம கர்மகாண்டம் என்றும் அதனுடைய பிற்பகுதிகளை ஞான காண்டம் என்றும் 2ஆக பிரிக்க வச்சிருக்கோம். இப்ப கர்மகாண்டத்துல பல பகுதிகள் உள்ளடக்கியதாக இருக்கு. ஞான காண்டத்துல பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற 2 பகுதிகளை அதையும் நம்ம பிரிச்சு எடுத்து பார்க்கிறோம். இப்ப அந்த பூர்வ மீமாம்சத்துல முன்னாடி இந்த கர்மத்தை பற்றிய காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிற ஒரு விவரங்கள் எல்லாம் சொல்லுது. அப்புறம் உத்தர மீமாம்சத்துல அந்த உயரிய ஞானம் மட்டும்தான் உயர்ந்தது அப்படிங்கிற முடிந்த முடிவை காட்டி கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல சிஷ்யனுக்கு கேள்வி என்னன்னா, அந்த கேள்வி அவன் கேட்ட உடனே இந்த கேள்வி அவன் கேட்கிறான். அதாவது, நீங்கள் கூறுவது உண்மையானால் வேதங்களில் கர்ம காண்டத்தில் இருக்கிற பாகம் பல பல சாதனங்களையும் அவற்றால் ஏற்படும் பயன்களையும் எதன் பொருட்டு கூறுகின்றன ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப அதுக்கு இங்க என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அவித்யையுடன் கூடிய மனிதன் தானாகாத உடலிலும் பொறிகள் முதலியவற்றிலும் நான் என்ற அபிமானம் கொண்டு வெளியில் உள்ள விருப்பமான பொருள்களை அடைவதாலும் விருப்பமற்ற பொருள்களை விளக்குவதாலும் தனக்கு புருஷார்த்தம் ஏற்படும் என எண்ணுகிறான். அதை சாதனங்களாகிய யாகம் முதலியவைகளாலேயே அடைய வேண்டியவனாகிறான். விரும்பியதை அடைவதற்கும் விரும்பாததை விடுவதற்கும் தகுந்த சாதனம் எது என்று அவன் ஆலோசனை செய்து அறிந்து கொள்வதில்லை. ஆனால் விரும்பியதை அடையவும் விரும்பாததை நீக்கவும் ஆசை கொள்கிறான். இந்த நிலையில் உள்ள ஒருவனுக்கு அந்த விஷயமான அறியாமையை போக்குவதற்கு வேதம் கர்மங்களை விதிக்கின்றது. அப்ப முறையாக அவன் மேலான நிலையை அடைய வேண்டும் என்பதே சாஸ்திரங்களின் நோக்கமாகும். அப்ப சாதனமாகிய யாகம் முதலியனவும் சாத்தியமாகிய சொர்க்கம் முதலியனவும் உண்மையாக உள்ள பொருள் என்று உரைப்பதில் சாஸ்திரங்களுக்கு நோக்கமில்லை. அவன் சாத்திய சாதன வடிவான சம்சாரம் முழுவதும் துன்பமயம் என்று அறிந்து கொண்டு ஆசைகளை நீக்கி அறியாமையை போக்க ஞான வழியில் செல்வானாக என்பதே வேதங்களின் நோக்கம். ஆகையாலேயே வேதங்கள் பிறகு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து வேத அறிவுடன் கூடிய சம்சாரத்திற்கு காரணமாகிய அவித்தையை போக்குகின்றன. அதற்காகவே அவை உலகத் தோற்றம், உலக அழிவு முதலியவற்றை கூறி பின்பு பரமாத்மா ஒன்றே என்பதை அறிவுறுத்துகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க விளக்குறார். அப்ப நாம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வேதத்துல கூடப்பட்ட கர்ம காண்டம் எதற்காக அந்த சாதனம் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, இப்ப வேள்விகள், ஜபதபங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதன் என்ன தப்பு பண்றாங்கிறது இங்க புரிய வைக்கிறாங்க பாருங்க. அதாவது, அறியாமையுடன் கூடிய மனிதன் தானாகாத உடலிலும், இந்த உடல் நான் இல்லைன்னு தெரியாததுனால அந்த அவனிடத்துல இருக்க அந்த 5 பொறிகளின் முதலியவற்றில நான் என்ற அபிமானம் கொண்டு அந்த பொறிகள் மூலமா இந்த விஷயத்த நான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துக்கு வந்துடுறான். இந்த உடம்பு நான், இந்த மனசு நான் அப்படின்னு அவன் தவறா புரிஞ்சுக்கிறான். அப்ப அதனால வெளியில் உள்ள விருப்பமான பொருள்களை அடைவதாலும் விருப்பமற்ற பொருள்களை விளக்குவதாலும், அப்ப இங்க அந்த இருமைக்குள்ள வந்தவனுக்கு 2 விஷயங்கள் இந்த உலகத்துல அனுபவத்துக்கு வருது. சிலது பிடிக்குது, சிலது பிடிக்கல. அப்ப விருப்பம், வெறுப்பு அப்படிங்கிற 2 விஷயங்கள் வருது இல்லையா? அப்ப தனக்கு இதன் வாயிலாக புருஷார்த்தம் ஏற்படும் என எண்ணுகிறான் அப்படின்னு அவர் புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க புருஷார்த்தம் என்பது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்துல கர்மகாண்டத்துக்குள்ள விவகாரம் பண்ணும்போது அறப்படி வாழணும், பொருள் ஈட்டணும், அப்புறம் அதுக்கான
இன்பத்தை அடையிறான். அப்புறம் கடைசியில வீடு பேர் அடைய வேண்டும். அப்ப இப்படி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறான். அப்ப இந்த ப்ரொசீஜர் வந்து வேதம் தான் வகுத்து கொடுத்துருக்கு. ஆனா எதன் அடிப்படையில அவன் விருப்ப வெறுப்புக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, பாரு இதெல்லாம் நல்லது, இதை நீ எடுத்துக்கோ, இதை விருப்பப்படுத்திக்கோ, பாரு இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு இங்க நித்திய அனித்திய விஷயங்களை சுட்டிக்காட்டி உண்மையை நோக்கி அவனை நகர்த்துவதற்கான சில விஷயங்களை புருஷார்த்தமாக வேதமே வகுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அப்ப விரும்பியதை அடைவதற்கும் விரும்பாததை விடுவதற்கும் தகுந்த சாதனம் எது என்று அவன் ஆலோசனை செய்து அறிந்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படை பாயிண்ட் இங்க சொல்றாரு. ஏன்னா ஆலோசனை செய்து அறிந்து கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம்னா, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தருக்கு டீ சாப்பிட்றது நல்லது, ஒருத்தருக்கு மது அருந்துவது நல்லது. அப்ப இதுல எது விருப்பமானது எது விருப்பமற்றது அப்படிங்கிறத இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அவன் புரிய வச்சிருவானா? சார் எங்க மது அருந்தது நல்லதுங்களா, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, மது அருந்தது நல்லது தாங்கன்னு அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் குடிச்சிட்டு இருப்பான். சரி இந்த பக்கத்து வீட்டுக்காரர் போய் எங்க டீ சாப்பிட்றது நல்லதுங்களான்னா, டீ சாப்பிட்றது நல்லதானுங்கன்னு இவன் சொல்லுவான். ஏன்னா இவன் டீ குடிச்சிட்டு இருப்பான். அப்ப இவங்க சொல்றதை வச்சு இப்ப இந்த மது அருந்துவது நல்லதா டீ குடிப்பது நல்லதா, அல்லது இன்னும் 2 வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா ஒருத்த மது அருந்துவது நல்லதில்லை டீ குடிக்கிறது நல்லதில்லை. அப்ப இத்தனை குழப்பங்கள்ல நீங்க எது சரியான வழின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. அப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சாதனம் எது, அது நமக்கு தெரியணும் இல்ல. தகுந்த சாதனம் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் இந்த அத்தியாத்ம ஞானம். இப்ப நீங்க வேற எந்த பாதையில எந்த விவகாரத்துக்குள்ள எந்த பூஜையில ஜபங்கள்ல தபங்கள்ல தலைகள நிக்கிற யோகா சாதனங்கள்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சரியான சாதனம் எதுன்னு தெரியாதனால நீங்க நினைக்கிறது சாத்தியமாகாது. அப்ப நீங்க சரியான சாதனம் இங்க என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய இறுதி பகுதியான வேதாந்தம் தான் இங்க நமக்கு சாதனம். அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கிற அவித்தைகள் எல்லாம் நீங்கும், அஜ்ஞானங்கள் பூரா நீங்கும். அப்போ நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இதை சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இதை தவறுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இதை உண்மைன்னு நம்பணும், இதை பொய்ன்னு விளக்கணும். ஆனா கடைசியில பார்த்தா இதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே மனதினுடைய விளையாட்டு மாயை அப்படின்னு நமக்கு மித்தியா அப்படின்னு புரிஞ்சுட்டா அப்போ நம்மளுடைய ரியல் சோர்ஸுக்குள்ள நம்ம தானாவே போவோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு புது அறிவையும் ஏத்திக்கல, நம்மிடம் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அறிவை இறக்கி வச்சிட்டோம். அதை மட்டும்தான் இங்க நம்ம உண்மையா செய்ய வேண்டிய சாதனம். அப்ப அந்த சாதனம் தெரிந்து விட்டால் அங்க ஆலோசனை செய்து அறிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் அவன் இப்படி தப்பு பண்றான். தெரிந்து விட்டால் அவன் விரும்பியதை அடையவும் விரும்பாததை நீக்கவும் ஆசை கொள்கிறான். இந்த நிலையில் ஒருவனுக்கு அந்த விஷயமான அறியாமையை போக்குவதற்கு வேதங்கள் கர்மங்களை விதிக்கிறது என்று இங்க நிரூபிக்கிறாங்க. அப்ப கர்மகாண்டத்துல போய் அவன் பூஜை பண்றது ஜபம் பண்றது தவம் பண்றதெல்லாம் எதற்காக அப்படின்னா மன தூய்மைக்கு தான். ஆனா மனம் தூய்மையாக 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 அவன் எங்க வரான், தானாவே அந்த தூய அறிவை நோக்கி முன்னேறான். அப்ப அதுக்குத்தான் கர்மகாண்டம் வந்து ஆரம்பத்துல இதையெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இங்க பேசுறாங்க. அப்ப அவித்தை அழிந்த பின் என்ன ஏற்படும், அந்த அறியாமை நீங்கினா என்னங்க ஏற்படும், அறியாமை அழிந்து விட்டால் என்ன ஏற்படும் கேள்வி கேட்டா, வேதங்களாலும் விதிகளாலும் யுக்திகளாலும் அவித்தை வேருடன் களையப்பட்ட பிறகு பரம்பொருளை காணும் ஞானியன் புத்தி உள்ளும் வெளியும் அற்றது, உள்ளேயும் வெளியேயும் உள்ளது, பிறப்பற்றது, உப்பு கட்டியை போல் ஏக்கரசமுடையது, அறிவின் கனவடிவு கொண்ட ஒரே ஆத்மா, ஆகாசம் போல் எங்கும் நிறைந்தது என்பன போன்ற வேத வாக்கியங்களால் கூறப்படும் ஒரே ஆத்ம வடிவிலேயே நிலை பெற்று விடுகிறது. அந்த நிலையில் கர்மகாண்டம் உட்பட எல்லா துவைத பொருள்களும் விளங்க மாட்டா. ஆகையால் சாத்தியம் சாதனம் பிறப்பு அழிவு முதலிய வேறுபாடுகளால் ஏற்படும் கேடுகளை வாசனை கூட ஞானியிடம் அணுகுவதில்லை என்று இங்க அத்வைத வேதாந்தம் ஆணித்தரமாக நமக்கு புரிய வைக்குது. அப்ப இதை தான் இங்க சங்கரர் நமக்கு சொல்ல வர்ற சாரம். அப்ப நம்ம இதை நல்லா இங்க உள் வாங்கிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த அத்வைத வேதாந்தம் என்ன சொல்ல வருதுன்னா, இருப்பது இறைவன் மட்டும்தான், அதை தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசத்துல உங்களுக்கு காட்டி கொடுக்குது, நீங்க மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் அந்த தூய அறிவு தான் ஆத்மா தான் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நீ இந்த உடல் அல்ல மனம் அல்ல, நீ அந்த தூய அறிவு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது தான் இங்க நம்ம இந்த வேதாந்த பாடத்தினுடைய நோக்கமே தவிர, இப்ப தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உடலை பார்த்துட்டு நான் தான் பிரம்மம்னு சொல்லக்கூடாது, அல்லது இந்த மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்க கூடாது. அப்ப இந்த தவறான புரிதல் தான் நிறைய பேரால் அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர முடியல. ஏன் நிறைய பேரால் அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நான் எப்படிங்க கடவுளாக முடியும், அது எவ்வளவு பெரிய மகத்துவமான சக்தி வாய்ந்தது, நானும் அற்ப உடம்பு வச்சிருக்கிறவன் அற்ப மனிதன், என்ன போய் கடவுள்னு சொல்றீங்கன்னு அவன் அப்படி நினைக்கிறான். ஆனா வேதாந்த சாஸ்திரத்தினுடைய உட்பொருளை உள்வாங்கி நம்ம ஆழமா போக போக
அதே சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ உடம்பே கிடையாது, நீ மனசே கிடையாது, நீ பஞ்ச கோஷங்கள் கிடையாது, பஞ்ச பூதங்கள் கிடையாது, அப்படி எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணி நீக்கிட்டு எல்லாவற்றையும் நீக்குனா அங்க எஞ்சி எது இருக்குன்னு கேக்குது. எல்லாத்தையும் நீக்குனா எஞ்சி என்ன இருக்கு? அந்த ஆத்மா மட்டும் இருக்கு, அந்த அறிவு மட்டும் இருக்கு. அப்ப அதுதான்ப்பா இருக்கு. அது மட்டும் தான் இருக்குன்னா, அப்ப நீ உண்மையிலேயே யாருப்பா? நீ தான் அதுன்னு நீ உன்னை உணர்ந்துட்டீன்னா வந்த வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. அப்ப நம்ம அப்படித்தான் இந்த வேதாந்த சாஸ்திரங்களை ஆழமா பார்க்கணுமே தவிர, நாம மற்றபடி மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் தப்பு தப்பா படிச்சுட்டு, வேற வேற நூல்களை எடுத்து படிச்சுக்கிட்டு, அதையும் இதையும் ஒப்பீடு செய்து பார்த்துக்கிட்டு, இப்படியே காலத்தை ஓட்டலாமே தவிர, வந்த வேலையை முடிக்க முடியாது. அதனால தான் நான் இந்த பாடத்திட்டத்துல வர்றவங்ககிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க அப்டேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ்நிலை பாடங்களை தொடக்கூடாது. திருப்பி இந்த உயர் பரிமாண அறிவை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பாடங்களை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு கீழே போனீங்கன்னா, திருப்பி இருமைகள்லாம் உங்களை குழப்புவாங்க. 2 கடவுள் இருக்காரு அப்படிம்பாங்க. அது ஒரு தேவதை, இது ஒரு தேவதைம்பாங்க. அப்புறம் இந்த தேவதைக்கு இந்த சக்தி இருக்கு, அந்த தேவதைக்கு அந்த சக்தி இருக்கும்பாங்க. இப்படியே குழப்பி 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 நம்மள வந்து கடை தேற விட மாட்டாங்க. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான நோக்கமா நம்ம பார்க்கிறோம். சாஸ்திரத்துல முதல் பிரகரணம் அப்படி முதல் அத்தியாயம் முடிஞ்சுது. இது மாதிரி நிறைய அத்தியாயங்கள் வயசு இங்க போயிட்டே இருக்கிறாங்க. இதுல நம்ம நிறைய பார்த்த விஷயங்கள் நிறைய இதுக்குள்ள இருக்கும். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். பாருங்க, மாணவன் சொல்றான், நான் அழிவற்றவன் எனினும் பரமாத்மாவாக மாட்டேன். ஏனெனில் பிரத்யட்சம் முதலிய பிரமாணங்களால் நான் கர்த்தா, நான் போக்தா என்று அனுபவிக்கப்படுவதால் துன்ப இன்பங்களை அனுபவிப்பது என்னுடைய இயல்பாகும். இந்த அனுபவம் அவித்யால் ஏற்பட்டதன்று. ஏனெனில் அவித்யைக்கு ஆத்மா ஒருபோதும் விஷயமாகாது. அவித்யை என்பது பொறிகளால் நுகரப்படும் ஒரு பொருளின் மற்றொரு பொருளின் இயல்புகளை ஏற்றி கூறுவதே ஆகும். அதாவது காணப்படும் கிளிஞ்சலில் ஏற்கனவே கண்டிருந்த வெள்ளியை காண்பதும், காணப்படும் கட்டையில் ஏற்கனவே கண்டறிந்துள்ள புருஷனை காண்பதும், அல்லது புருஷனிடம் கட்டையை காண்பதும் அவித்யாகும். அறியப்படாத ஒரு பொருளை அறியப்பட்ட ஒரு பொருளிடனோ அல்லது அறியப்பட்ட ஒரு பொருளை அறியப்படாத ஒரு பொருளிடனோ ஏற்றி கூறுதல் பொருத்தமன்று. அப்ப ஆத்மா பொறிகளுக்கு புலப்படாதது. அதனிடம் பிற பொருளின் ஆரோபம் பொருந்தி இவ்வாறு பிற பொருளிடம் ஆத்மாவின் அத்தியாசமும் பொருந்தாது. ஆகையால் செய்தல் நுகர்தல் முதலிய தர்மங்களை அவித்தையால் ஏற்பட்டவை அல்ல, ஆத்மாவின் இயல்புகளே ஆகும் அப்படின்ட்டு இந்த மாணவன் வந்து ஒரு எதிர்வாதம் புரிகிறான். ஏன் அப்படின்னா அவனால ஏத்துக்க முடியல. அதாவது அவன் என்ன சொல்றான்னா, நான் அழிவற்றவன் அப்படின்னு நீங்க ஆத்மாவை சொன்னாலும் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எப்படி என்னால போக முடியும்? ஏன்னா பிரத்யட்சமா விவகாரத்துல நான் பார்த்தா என்னிடத்துல நான் செயல் செய்பவன், அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்குதே. அது இன்ப துன்பங்களா என்னால் அனுபவிக்கப்படுகின்ற இயல்பாகவே இருக்குதே. அப்ப இந்த அனுபவம் அறியாமையில் எப்படி ஏற்படும்? இது நடைமுறையில் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை எனக்கும் இருக்கு. அப்ப இந்த அவித்தைக்கு ஆத்மா எப்படி விஷயமாகும்? அப்ப அவித்தை என்பது பொறிகளால் நுகரப்படும் ஒரு பொருளின் மற்றொரு பொருளின் இயல்புகளை ஏற்றி கூறுவது தானே. அப்ப அது ஏதோ ஒரு புறப்பொருள்ல இந்த விஷயத்தை இதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா ஒத்துக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம என்ன, ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல ஏற்றி வைக்கப்பட்டதுங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றாங்க. கிளிஞ்சல் இருக்குன்னா அந்த கிளிஞ்சல் மேல ஒரு வெள்ளி நிறம் இருக்குன்னா, அந்த வெள்ளியை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த கிளிஞ்சலை பார்த்துட்டு ஓ அது வெள்ளி போல் இருக்குன்னு நினைச்சு போறீங்க. ஒரு நியாயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு நைட்ல கார்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க தூரத்துல வந்து ஒரு வழிகாட்டி கட்டை வச்சிருக்காங்க. அது 2 பக்கம் 2 கையை நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. யாரோ வர்றவங்களை குறுக்காட்டுற மாதிரி ஒரு கட்டை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது யாரோ குறுக்காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பயத்தோட நீங்க காரை ஓட்டுறீங்க. ஏன்னா அவன் திருடனா இருப்பானோ, கட்டையில் கல்வன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் இந்த வேதாந்தம். அப்ப கட்டையில ஒரு கல்வன் தெரியுது எப்படின்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது. அப்ப பயத்தோட நீங்க காரை பக்கத்துல போய் பார்த்தா அது கல்வன் கிடையாது, கட்டை, கை காட்டி கட்டை. லெஃப்ட்ல போறதுக்கு ரைட்ல போறதுக்கு காட்டுது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஆள் குறுக்காட்டி நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து கட்டையில தெரியறதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு ஏற்கனவே கல்வனை பற்றி ஒரு அறிவு இருந்ததுனால. கிளிஞ்சல்ல வெள்ளி தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கு வெள்ளியை பற்றி ஒரு அறிவு இருந்ததுனால. ஆனா ஆத்மாவை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஆத்மா, அறிவு, பிரம்மம் என்பதை பற்றி நீங்க பார்த்ததும் இல்லை, அதை பத்தி அனுபவம் இல்லை. அப்ப அதன் மீது வந்து இப்போ இது அத்தியாசம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் ஏத்துக்க முடியாது. அறியாமை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப இது என்னால ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்றான். அது நியாயமான கேள்விதானே. ஏன்னா இப்போ கயிற்றில் பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்க அந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாமே. இப்ப கயிற்றில் பாம்பு அப்படின்னா, பாம்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்க கயிற்றில் திடீர்னு பாம்புன்னு பதறீங்க. நீங்க முன்ன பின்ன பாம்பே பார்த்தது இல்லை அப்படின்னா, நீங்க கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க.
இப்ப சின்ன குழந்தைங்க பாருங்களேன், பாம்பையே கையில பிடிக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு பாம்புன்னா அது கொன்னுடும், கயிறுன்னா ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிறது 2 வித்தியாசமும் தெரியாததுனால, குழந்தைங்க வந்து கயிறு குடுத்தாலும் கையில பிடிச்சு தூக்கி வீசும், பாம்பு குடுத்தாலும் கையில பிடிச்சு தூக்கி வீசும். ஏன்னா அது பாம்பு, கயிறுங்கிற பேதமை குழந்தை இடத்துல இல்ல. ஆனா நம்மிடத்துல ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல பாம்பு பத்தி நமக்கு தெரியும். அதனால நம்ம கயித்த பாத்து பாம்புன்னு பயப்படுறோம். அது மாதிரி ஒரு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தோடு ஒப்பீடு செய்து பார்ப்பது போல ஆத்மாவை வந்து நம்ம பிற பொருளின் ஆரோபம் பொருந்த இவ்வாறு ஆத்மாவின் அத்தியாசம் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றான். இப்ப அதுக்கு குரு என்ன விடையளிக்கிறாருன்னு பார்ப்போம். அவனுக்கு குரு விடையளிக்கிறார். நீ கூறுவது உண்மை அன்று. என்ன சொல்றாருன்னா, நீ கூறுவதற்கு மாறுபாடு உண்டு, ஆகையால் அது தவறு. குழந்தாய், முன்பே காணப்பட்ட பொருளில் தான் பிரசித்தமான மற்றொன்றை எப்போதும் ஆரோபம் செய்வது பொருந்தும் என்பது கட்டாயமில்லை. ஏனெனில் ஆத்மாவினிடம் உடலின் இயல்புகளை ஆரோபணம் செய்வதை காண்கிறோம். நான் என்ற அறிவிற்கு பொருளாகிய ஆத்மாவிடம் நான் மாநிறம் கொண்டவன், கருப்பாய் இருக்கிறேன் என்ற உடலின் நிறங்களை ஆரோபிக்கிறான். மனிதனாகிய நான் அறிகிறேன் என்று உடலினிடம் ஆத்மாவின் சைதல்ய இயல்பினை ஆரோபிக்கிறான் மனிதன். அப்ப உடலினை காட்டிலும் தனியாக எக்காலத்திலும் ஆத்மாவை புலப்படுவதில்லை. ஆகையால் பிரசித்தமாகிய மற்றொன்றின் அத்தியாசம்தான் பொருந்தும் என்று ஏற்றுக்கொள்வது தகாது. அதாவது தூணும் மனிதனும் எவ்வாறு புலப்படுபவைகளோ அவ்வாறு ஆத்மாவும் உடலும் புலப்படுபவைகளே. உடலை கண்ணால் பார்க்கலாம், ஆத்மா நான் என்ற அறிவால் அறியப்படுகிறது. எனவே மாறுபாடு இல்லை என்று மாணவன் ஐயமுறுகின்றான். மாணவன் வினவுகிறான், நீங்கள் கூறுவதிலிருந்தே ஆத்மா நான் என்கின்ற எண்ணத்திற்கு பொருளானதால் பிரசித்தமானதே, இவ்விதம் இந்த உடலும் பிரசித்தமானதே. இவ்விதம் இருக்க கட்டை மனிதன் என்ற எடுத்துக்காட்டிலும் கிளிஞ்சல் வெள்ளி என்ற எடுத்துக்காட்டிலும் 2 பொருள்களும் பிரசித்தமாய் இருக்க எவ்வாறு ஒன்றன் மீது மற்றொன்று அத்தியாசம் ஏற்படுகிறதோ அவ்வாறே பிரசித்தமாகிய உடலுக்கும் பிரசித்தமாகிய ஆத்மாவிற்கும் ஒன்றன் மீது மற்றொன்று அத்தியாசம் ஏற்படுகிறது. இவ்வாறு இருக்க தாங்கள் எந்த கருத்தை மனதில் கொண்டு பிரசித்தமான ஒன்றையே பிரசித்தமான மற்றொன்றின் ஆரோபித்தல் பொருந்தும் என்ற வரையறை இல்லை என்று கூறினீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு இவர் சொல்றாரு, குரு விடையளிக்கிறார், நான் கூறுவதை கேள். நீ சொல்வது சரி, தேகமும் ஆத்மாவும் பிரசித்திமானவைகளே. ஆனால் எவ்வாறு கட்டை மனிதன் என்ற 2க்கும் தனித்தனியே அறியப்படுகின்றனோ அவ்வாறே உடலும் ஆத்மாவும் எல்லோராலும் தனித்தனியே பிரித்து அறியப்படுவதில்லை. பின் எவ்வாறு அறியப்படுகின்றனவெனில் எப்போதுமே இடைவிடாமல் தனியே பிரித்தறியப்படாமல் அறிவிற்கு விஷயமாகின்றன. இது உடல், இது ஆத்மா என்ற 2 தனியான அறிவுகளுக்கு விஷயமாய் உடலையும் ஆத்மாவையும் யாரும் அறிவதில்லை. ஆகையாலேயே மக்கள் ஆத்ம அனாத்ம விஷயத்தில் ஆத்மா கர்த்தாவன்று, ஆத்மா எங்கும் உள்ளது என்று சிலரும், ஆத்மா வரம்பிற்கு உட்பட்டது, அது குணங்களுடன் கூடியது என்று சிலரும் பலவாறு சொல்லி மோகம் கொண்டவர்களாய் காணப்படுகின்றார்கள். அப்ப கட்டை மனிதன் என்ற எடுத்துக்காட்டிற்கும் ஆத்மா உடம்பு என்ற இதற்கும் இந்த வேறுபாடு இருப்பதை மனதில் கொண்டே பிரசித்தமான ஒன்றையே பிரசித்தமான மற்றொன்றில் ஆரோபிக்கலாம் என்ற வரையறை கிடையாது என்று நான் கூறினேன் அப்படின்னு இங்க எடுத்து சொல்றாரு. அப்ப ஆத்மா மற்றொன்றிலும் மற்றொன்று ஆத்மாவிலும் அத்தியாசம் செய்யப்படுமானால் அப்போது 2மே இல்லாத பொருளாகி விடுமே என்று மாணவன் ஐயமுறுகின்றான். ஐயா, எதனிடம் ஒரு பொருள், அந்த பையனே கேட்கிறான், எதனிடம் ஒரு பொருள் அவித்தியால் ஆரோபித்து கூறப்பட்டதோ அதனிடம் அந்த ஆரோபிக்கப்பட்ட பொருள் பொய்யாகும் என்று கண்டிருக்கிறோம். இப்ப கிளிஞ்சலில் வெள்ளியும் கட்டையில் புருஷனும் கயிற்றில் பாம்பும் வானில் நீல கொப்பரையும் எவ்வாறு இல்லாதவையோ அவ்வாறு அவித்தையால் தோன்றுபவையாவும் இல்லாதவைகளே. அப்ப உடல் ஆத்மா இவ்விரண்டும் எப்போதும் இடைவிடாமல் தனியே பிரித்தறியப்படாமல் தோன்றுவதால் ஒன்று மற்றொன்றில் ஆரோபிக்கப்பட்டதாகும். இப்படி ஒன்று மற்றொன்றில் ஆரோபிக்கப்பட்டதால் அவ்விரண்டு பொருள்களும் எப்போதுமே இல்லாதவைகளாகும். கிளிஞ்சல் முதலியவற்றில் ஏற்றி வைக்கப்பட்ட வெள்ளி முதலியவைகள் எப்போதுமே முழுமையிலும் இருப்பற்றவை. அதுபோலவே அதற்கு மாறாக வெள்ளி முதலியவற்றில் ஏற்றி கூறப்பட்ட கிளிஞ்சல் முதலியவைகளும் முழுமையும் இல்லாதவைகளே ஆகும். இவற்றை போல தேகம் ஆத்மா இவ்விரண்டும் ஒன்றில் மற்றொன்று ஆரோபிக்கப்பட்டவையாகும். ஆகையால் இவ்விரண்டுமே இல்லாதவை என்று ஏற்படும். இக்கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொண்டால் சூன்யவாதத்தை ஏற்றுக்கொள்வதாக முடியும். இதற்கு மாறாக ஒன்றிலொன்று என்ற அத்தியாசத்தை ஏற்காமல் உடல் மட்டும் ஆத்மாவின் அவித்தையால் ஆரோபிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டால் ஆத்மா இருக்க உடல் மட்டும் இருப்பற்றது என ஆகும். இதையும் நாம் ஏற்றுக்கொள்வது சரி என்று. ஏனெனில் நமது பிரத்யட்ச அனுபவத்திற்கு மாறுபாடு ஏற்படும். உடம்பு இல்லாமல் போக ஆத்மாவை மட்டும் உலகில் நாம் அறிவதில்லை. ஆகையால் உடம்பு ஆத்மா இரண்டும் ஒன்று மற்றொன்றின் அவித்தையால் ஆரோபிக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்வது பொருந்தாது. பின் எப்படி இருக்கக்கூடும் என்றால், மூங்கில் தூண் ஆகிய இவைகள் ஒன்று சேர்ந்து எவ்வாறு வீடு என்ற பெயரை அடைகின்றனவோ அவ்வாறு உடம்பும் ஆத்மாவும் ஒன்று சேர்தலை அடைய அது மனிதன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு இந்த பையன் ஒரு விளக்கம் கொடுக்குறான். இதை குரு மறுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
இவ்வாறு சொல்வது சரி என்று, மூங்கிலும் தூணும் போல ஆத்மாவும் உடலும் பிணைக்கப்பட்டிருக்குமேயானால் அவ்விரண்டும் அழிவுள்ளவையாயும் பிறருக்கு உரியவையாயும் உள்ளன என்று ஏற்படும். உலகில் கூட்டுப் பொருள் எல்லாம் அழிவுள்ளவையாகவும் அவற்றிற்கு வேறான ஒரு அறிவுள்ளவனின் போகத்தின் பொருட்டு இருப்பவைகளாகவும் காணப்படுகின்றன. மற்ற வாதிகளால் எந்த ஆத்மா தேகத்துடன் பிணைக்கப்பட்டு கருதப்படுகிறதோ அந்த ஆத்மா கூட்டுப் பொருள்கள் ஒன்றானதால் அது பிறர் போகத்தின் பொருட்டு இருப்பதாகவும் அழிவுள்ளதாகவும் ஜடமாகவும் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளல் நேரும். ஆகையால் அந்த கூட்டுப் பொருள்களில் ஒன்றாகாத வேறொரு அழியாத ஆத்மா உண்டு என்று முடிவு ஏற்படுகிறது. அப்ப உடலுக்கும் ஆத்மாவுக்கும் அத்தியாசத்தை ஏற்றுக்கொண்டால் முன் கூறியபடி சூன்யவாதம் ஏற்படுமே என்று மாணவன் கூறுகிறான். அதாவது இங்க இப்போ நான் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு வந்த விஷயங்கள் உங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, இது ஒரு ஆழமான கேள்வி பதில் பகுதி. அதாவது எப்படி இங்க 2 பேரும் வாதம் பண்ணிக்கிறாங்க, அதாவது வாதம் பிரதிவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதை பூர்வ பட்சிகள் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு குரு ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புகிறார் அப்படின்னா, அதற்கு அவருடைய மனதில் இருக்கிற சந்தேகங்களை பூரா எடுத்து கொட்டி அதுக்கு சரியான பதிலை குரு கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப குரு என்ன சொல்றாருன்னா, இப்ப அத்தியாசம் அந்த ஏற்றி வைக்கப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஆரோபம் அப்படிங்கிற 2 விஷயத்தை பேசுறாங்க. இப்ப அத்தியாசம் ஆரோபம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. அது எப்படி அப்படின்னா, அதாவது இல்லாததை இருப்பது போல ஏற்றி வைக்க பார்ப்பது ஒரு ஆரோபம். அத்தியாசத்தை உண்டாக்கி அதை நம்ம நீக்கி பார்த்தா அது ஆரோபம் என்று சொல்றோம். அப்ப இது எப்படி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த ஆத்மாவோட கம்பேரிசன் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எல்லாம் சொல்றோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய பாணியில நான் எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்கள் இப்போ பாம்பு, கயிறு, கட்டை, கல்வன், கிளிஞ்சல், வெள்ளி அப்படிங்கிற பல உதாரணங்களை கொடுத்தாலும் நான் இன்னும் உங்களுக்கு லகுவா அதை எப்படி புரிய வைக்கிறேன்னா, நானும் கண்ணாடியும் அறிவும் மனசும் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க அத்தியாசம் அத்தியாரோபம் அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த இன்டெப்த் சப்ஜெக்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கட்டை நமக்கு பார்வைக்கு தெரியுது, நம்ம புலன்களுக்கு தெரியுது. அந்த கட்டையின் மீது கல்வன் எப்படி தெரிஞ்சுது? அந்த கல்வனை பற்றி ஒரு அறிவு நம்ம இடத்துல இருந்ததுனால நம்ம கல்வனை வச்சு கட்டையை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கிளிஞ்சல்ல வெள்ளி தெரியுது, அப்போ வெள்ளியை பற்றி ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்கிறதுனால நம்ம வெள்ளியை கிளிஞ்சல் மேலே ஏற்றி வச்சு பார்க்குறோம். அதே மாதிரி பாம்பு நமக்கு தெரியுது, கயிறு இருக்குது, கயிறு மேலே பாம்பை ஏற்றி வச்சு பார்க்குறோம். அப்போ இங்கே நீங்கள் இந்த உலகத்தின் மீது இப்போ நம்ம ஆத்மாவை ஏற்றி வச்சு பார்க்குறோமா அப்படின்னா ஆத்மா நமக்கு தெரியாது. அப்போ தெரியாதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இங்கே எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது? இப்போ வெள்ளியை பார்த்துருக்கோம், அதனால கிளிஞ்சல் மேலே வெள்ளி கலர் தெரிஞ்ச உடனே நம்ம மனசு ஏமாறுது, வெள்ளியா இருக்குமா அப்படின்னு போய் எடுக்க போகுது. அதே மாதிரி பாம்பை பார்த்துருக்கோம், நைட்டில் நம்ம கொஞ்சம் இருட்டில் போகும்போது கயிறை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு பாம்பா இருக்குமோ அப்படின்னு பதறோம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி ஒரு அறிவு ஒரு அனுபவம் இருந்ததுனால கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த ஞானம்க்கு என்ன பேருன்னா, அதாவது அனுபவ அறிவு, பரோட்ச ஞானம் என்று பெயர். அதாவது பாம்பை பற்றி எனக்கு தெரியும், வெள்ளியை பற்றி எனக்கு தெரியும், திருடனை பற்றி எனக்கு தெரியும், ஆகவே இவனை நான் ஏற்றி வச்சு பார்க்குறேன். ஆனா இப்போ இந்த பரோட்ச ஞானம் எப்படி நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால வருது. ஆனா ஆத்மா எனக்கு அனுபவத்துக்கு வரல. ஆத்மாவை நான் பார்த்ததே இல்லை, பிரம்மம்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப அப்படி இல்லாத ஒரு விஷயத்த அதுதான் இருக்குது, அதுதான் இந்த உலகமா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா, நம்ம மனசு இல்லாத ஒரு விஷயத்த போய் இதுதான் அது அப்படின்னு எப்படிங்க பார்க்க முடியும்? அது என்னால ஏத்துக்கவே முடியல. 2வது, நீங்க அப்படி சொல்ற அந்த பொருள் இப்படித்தான் என்னால ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. இப்ப வெள்ளினா எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்குன்ட்டு, பாம்புனா எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்குன்ட்டு, ஆனா பிரம்மம்னா எனக்கு இப்படிதான் இருக்குன்னு தெரியாததுனால நீங்க சர்வம் பிரம்மமயம் இந்த உலகத்தை பார்க்க சொல்றீங்க. அப்ப என்னால இந்த உலகத்தை பிரம்மமா பார்க்க முடியல அப்படிங்கிறது இங்க பெரும்பாலுடைய பிரச்சனை, கேள்வி, இந்த பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னா இது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம்தான், நமக்கும் வரத்தான் செய்யும். ஆனா இப்ப இந்த இடத்துல வேதாந்த சாஸ்திரம் என்ன முன்னிறுத்த வருது அப்படிங்கிற ஆழமான உண்மையை நீங்க ரொம்ப இன்டெப்தா கவனிக்கணும். இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன புரிய வைக்க வருது அப்படின்னா, நமக்கு வேறாத ஒரு விஷயத்தை மனசு ஏற்றி வைத்து கொண்டதுனால அதை கம்பேரிசன் பண்ணி பார்க்குது. ஆனா இங்க நீங்க பார்க்கிற பொருளே நீங்க தான் அப்படிங்கிறத இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்ல வருது. இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்ல வருது என்னன்னா, நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அப்ப இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடணும் அப்படின்னு நான் இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா,
இப்ப நீங்க உங்களுக்கு வேறாக ஒரு பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்தை நான் அடைய போறேன் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா என்னைக்குமே நீங்க அடைய முடியாதுங்க. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன், இந்த வேதாந்த சாஸ்திரனுடைய கன்க்ளூஷனுக்கு வரேன். அதாவது நீங்க வந்து எனக்கு வேற ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனை நான் பார்க்க போறேன், தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா என்றைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட இறைவன் இல்லவே இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இறைவன் இல்லை. அப்ப நீங்க வந்து சிவபெருமானை தேடி தேடி காலகாலமா அலைஞ்சாலும் கனவுல வேணா வரலாம் சிவபெருமான், நேர்ல வரவே மாட்டார். அப்ப நீங்க கனவுல வர்ற சிவபெருமான் ஏன் நேர்ல வரல? அது உங்களுடைய கற்பனை தோற்றம், கற்பனை காட்சி. நீங்க கனவுல என்னென்ன கற்பனையான விஷயங்களை வச்சுக்கிட்டு என்ன வேணா உருவாக்கிக்கலாம், இல்லாதது இருப்பது போல நீங்க உருவாக்கி பார்க்கலாம். ஆனா நனவுல நீங்க இல்லாததை உருவாக்கி பார்க்க முடியாது. வேணா விருப்பப்பட்டா திருவிழாக்கள்ல எப்படி வந்து சிவபெருமான் பார்வதி மாதிரி வேஷம் போட்டு வராங்களோ அப்படி வேணா உருவாக்கி வச்சு பார்க்கலாம். ஆனா அப்படி கடவுள் இருக்காரா? நீங்க தேடும் கடவுள் அப்படியேப்பட்டவரா அப்படின்னா அப்படி இல்லவே இல்லை. சரி, அப்ப சிவபெருமான் இல்ல பெருமாளா? பெருமாளும் இல்ல. அம்பாளா? அம்பாளும் இல்ல. முருகனா? முருகனும் இல்ல. அப்ப இப்படி பாருங்களேன், நீங்க இந்து மதத்துல எத்தனை விதமான உருவ வழிபாடுகளை உண்டாக்கி இப்படிதான் கடவுள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துக்குள்ள வந்துட்டீங்களோ அப்படிப்பட்ட கடவுளை நீங்க அனுபவத்துக்கு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அது அனுபவம் ஆகாத ஒரு விஷயத்த நீங்க அனுபவமாக்க பாக்குறீங்க, அது நடக்காது. ஏன்னா பாம்பை நீங்க அனுபவமாக்குறது கைத்துல பார்க்கலாம், பாம்பை பார்த்துருக்கீங்க, அனுபவமாக்கி பார்க்கலாம். கடவுளை நீங்க பார்த்ததே இல்லை, எப்படிங்க அனுபவமாக்கி பார்ப்பீங்க? நடக்காது. அப்ப எப்படிதான் நான் கடவுளை அனுபவமாக்குறது? அதுதான் வேதாந்த சாஸ்திரம் முடிந்த முடிவா என்ன சொல்லுதுன்னா, அந்த கடவுளே நீதான் அப்படின்னு காட்டி கொடுக்குது. பாத்தீங்களா? அப்ப இதுதான் இந்த பாடத்துல முடிந்த முடிவு. என்ன அப்படின்னா, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ. அப்ப உன்னையே நீ பார்ப்பதற்கு வேறு ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணாதான் பார்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா நீ உன்னை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட நீ வந்து மற்ற பொருளோட, அழியக்கூடிய அற்ப பொருளோட நீ உன்னை கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஏன்னா பாம்போ அல்லது ஒரு வெள்ளியோ அல்லது ஒரு கல்வனோ இது எல்லாம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் எழுச்சியால் எழுந்த ஒரு உருவங்கள். அந்த உருவங்களை நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உருவத்தோட கம்பேர் பண்ணி வேணா பார்த்துக்கலாம். ஆனா உங்களை நீங்க எந்த உருவத்தோடும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க உருவமற்றவர். நீங்க ஏன் உருவமற்ற நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அந்த தூய அறிவு ஆத்மா. அப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வந்து இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய அறிவு தான் நீங்க அப்படின்னு நீங்க உங்களை உணர்ந்த பிறகு, அப்ப உங்களுடைய அந்த அதிஷ்டானத்துல உங்களால உண்டாக்கப்பட்ட ஊடகமாகிய இந்த உடலும் மனசும் எத்தனை விஷயங்களை வேணா உண்டாக்கலாம். ஆனா அத்தனையும் நீங்க இருக்கிறதுனால இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னு சொல்லணுமே தவிர, உண்மையிலே பிரம்மம் வந்து இப்ப அந்த பேனா மாதிரி இருக்கா, அந்த பென்சில் மாதிரி இருக்கா, அல்ல அந்த எரும மாடு பிரம்மமா, இல்ல அந்த பன்னி பிரம்மமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சர்வம் பிரம்மமயம் சொன்ன உடனே என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஏங்க நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை பிரம்மம்னு சொன்னா நியாயம் இருக்கு, அந்த ரவுடியை போய் பிரம்மம் சொன்னா எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும்? அவன் அத்தனை கொலை பண்ணியிருக்கிறான், கொடூரமான காரியங்களை புரிஞ்சிருக்கிறான், நீங்க சர்வம் பிரம்மமயம் சொல்லிட்டு அவனை போய் பிரம்மம்னு சொல்றீங்க, அதை ஏத்துக்க முடியலன்ட்டு விதண்டாவாதம் பண்ணுவாங்க. அல்லது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சரி பிரம்மம்னு நீங்க சொல்றீங்க, பசு வேணா கூட பிரம்மம் நான் ஏத்துக்கலாங்க, மலம் திங்கிற பன்னியை போய் பிரம்மம்னு ஏத்துக்க முடியுமா? அது எப்படிங்க பிரம்மம் சொல்ல முடியும்? அப்ப சர்வம் பிரம்மமயம் நீங்க சொல்ற டாபிக் வந்து இடிக்குதுங்களே, அப்ப நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உருவத்திலேயே பிரம்மம் இல்லை. உருவத்துல பிரம்மம் இருந்தா தானே அதுக்கு நாம ரூபங்களை சூட்டி இது பண்ணி அது மலத்தை சாப்பிடுது அதனால அது பிரம்மம் இல்லை, இது பசு இது வந்து புல்ல சாப்பிடுது அதனால இது பிரம்மம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல செட் பண்ற பிரம்மம் எல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, உன்னுடைய இருப்புனால இந்த உலகம் இருக்குதுங்கிறதுனால நீ எதனோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீ உனக்கு வேறாக இங்க எதையுமே படைக்கப்படவே முடியாது. அப்படி படைக்கப்பட்ட விஷயங்களும் உனக்கு வேறாக கிடையாது. நீ இருக்கிறதுனால அது இருக்கு. அப்ப நீ யார் அப்படின்னு உன்னை நீ ஆழ்ந்து உள்ளூடி விசாரணை பண்ணி பார்த்தா ஆத்மா, அறிவு, பிரம்மம் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிடும். அப்ப உன்னுடைய ரியாலிட்டியை உனக்கு காட்டி கொடுக்க இன்னொருத்தர் தேவையும் இல்லை, இன்னொரு இரண்டாவது பொருள் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட் தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முடிந்த முடிவாக நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து குரு உடைக்க போறாருங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப பிரீஃபா பேசுவாங்க. பாருங்க, ஆத்மா வந்து கூட்டு பொருள்களை காட்டிலும் வேறுபட்டது என்பது சரி என்றாலும் நான் மனிதன் என்று வழங்குவது இருப்பதால் ஆத்மாவிற்கும் உடம்பிற்கும் உண்மையான சம்பந்தம் இல்லை அப்படின்னு இப்படி எல்லாம் போனா உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அப்ப இதை குரு மறிக்கிறார், அப்புறம் அந்த சிஷ்யன் ஒரு மாதிரி பேசுறான், இப்படி ரெண்டு பேருக்கு உண்டான ஆர்குமெண்ட் மாதிரி அந்த சப்ஜெக்ட் போகும். ஆனா இதை படிச்சு படிச்சு நிறைய பேர் குழம்பிதான் போயிருக்கிறாங்களே தவிர யாருமே வந்து ஒரு தெளிவு அடைஞ்ச மாதிரி நான் பார்க்கல. பெரும்பாலும் இந்த வேதாந்த சாஸ்திரங்களை வந்து நிறைய பேர் ரொம்ப இன்டெப்தா போய் இன்னும் குழப்பமாறவங்களை தான் நான் பார்க்கிறேன்.
அப்ப அதனால நான் எப்படி உங்களுக்கு எளிமையா இதை புரிய வைக்க விரும்புறேன் அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகம் அப்படிங்கிறது உங்களுடைய இருப்புனால இருக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படிங்க என்னுடைய இருப்புனால இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் என்ன அப்படின்னா, நீங்க விழிப்பு நிலையில இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது. கனவு நிலையில நீங்க தூங்கும்போது இந்த உலகம் உங்கள விட்டு போயிடுது. வேறு ஒரு உலகம் படைக்கப்படுது. அப்ப அந்த வேறு ஒரு உலகத்தை படைத்தது யார்? நீங்களா? இல்ல வேற யாராவதா? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே விசாரணை பண்ணி பார்க்கிறதுக்கு தான் உங்களுக்கு சுய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க உங்க சுய அறிவுல விசாரணை பண்ணி பார்த்தா, அப்ப இந்த நனவு உலகத்தை உண்டாக்கியதும் நானே தான் மனம் என்ற ஒரு ஊடகத்தை கொண்டு இந்த புலன்களின் வழியா உண்டாக்கி பார்த்தேன். அதே மாரி கனவு உலகத்தை உண்டாக்கும்போது, மனம் என்ற ஊடகத்தை மட்டும் வைத்துக் கொண்டேன். ஆனா எனக்கு புலன்களே தேவையில்ல, பாடியே தேவையில்ல. 2க்கும் டிஃபரன்ஸ வந்து ரொம்ப ஆழமா கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் வந்து அதாவது உங்களுக்கு கனவு நிலை, விழிப்பு நிலை, ஆழ் உறக்க நிலை வந்து பலமுறை பேசிட்டேன். ஆனா நெறைய பேருக்கு அதனுடைய இன்டெப்த் புரிய மாட்டேங்குது. அந்த இன்டெப்த் என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்த விழிப்பு நிலை உலகத்த நான் பார்க்கணும்னா, எனக்கு புலன்கள் வேண்டியதா இருக்கு பாருங்களேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப எனக்கு கண் இருக்கிறதுனால இது பேனான்னு பார்க்கிறேன். எனக்கு கண் இருக்கிறதுனால இத பென்சில்னு பார்க்கிறேன். எனக்கு காது இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. ஏங்க இது புத்தகம் அப்படின்னு சொல்றத நான் காது வழியா கேட்டு இத புத்தகம்னு புரிஞ்சுக்கிறேன். அப்ப இது பூரா எனக்கு நனவு உலகத்துல என்னுடைய புலன்கள் அடிப்படையில எனக்கு உண்டாக்கப்பட்ட விஷய சுகங்களா எனக்கு உள்ள வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற புலன்களையே கொண்டு இந்த உலகத்த உருவகப்படுத்தி அதுக்கு பெயரும் சூட்டுறேன். நாமமும், ரூபமும் சூட்டுறேன். நானே தான் சூட்டுறேன். வேறொருத்தர் வந்து சொல்லிக் குடுக்குறாரு. இது பேனா, இது பென்சில் அப்படின்னு சொல்லிக் குடுக்கறத பூரா எனக்குள்ள ஏத்திக்கிறேன். நான் மாத்தி சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிற நான் என்ன பண்றேன்? தூங்கும்போது இந்த புற உலகம் விட்டுட்டு டீப் ஸ்லீப்புக்கு போன உடனே, அங்க எனக்கு உடம்பு பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய கண்ணு மூடிக்கிட்டு இருக்கு. காது கேட்கறது இல்ல. மூக்கும் அது பாட்டு சுவாசம் பண்ணிட்டு இருக்கு. வேற வெளி விஷயங்கள நுகராது. என்ன ஒரு மனம் வந்தாலும் அது அந்த நேரத்துல தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அப்படி ஒரு டீப் ஸ்லீப்ல நான் வந்து தூங்கும்போது கனவு உலகத்த படைக்கிறேன். அப்ப கனவு உலகத்த நான் படைக்கிறதுக்கு ஏதாவது புலன்கள் எடுத்துக்கிட்டேனா? அல்லது வெளியிருந்து ஏதாவது ரா மெட்டீரியல் எடுத்தேனா? எதுவுமே எடுக்கல. கனவு உலகத்துல ஒரு பிரம்மாண்ட உலகத்த படைக்கிறேன். அதுல சாலையில நடந்து போற மாரி நான் பார்க்கிறேன். ஒரு நாய் துரத்துற மாரி பார்க்கிறேன். நான் நாய கண்டு ஓடுறேன். அப்ப அந்த நாயி, அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் அந்த ரோடு போட்ட சாலை, அப்புறம் அந்த மலைகள், அந்த கிராமம் எல்லாமே எனக்கு கனவுல வருதுங்க. அத்தனைக்கும் வெளியிருந்து எந்த புறப்பொருளையும் பெறாம என்னால படைக்க முடியுதுன்னா, அந்த இடத்துல எனக்கு என்ன அதிஷ்டானமா இருந்திருக்குன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் தான் இத்தனையும் படைக்குது. உருவமே இல்லாத ஒரு விஷயத்த உருவகப்படுத்தி பார்க்குது பார்த்தீங்களா மனசு. அப்ப மைண்டினுடைய பவர் நீங்க கவனிக்கணும். கனவுல இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்த கனவு உலகத்துல படைக்கிற அதே மனசு தான் இந்த நனவு உலகத்திலயும் இந்த பிரம்மாண்ட உலகத்த படைச்சிருக்கு. ஆனா இந்த படைப்புல இது அனுபவத்துக்கு வருது. அந்த கனவுல அந்த அனுபவத்துக்கு வரலன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பேனாவ கையில எடுத்து நான் பார்க்கிறேன். கனவுலயும் பேனாவ கையில எடுத்து பார்க்கிறேன். நனவுலயும் நான் நாய கண்டு ஓடுறேன். கனவுலயும் நான் நாய கண்டு ஓடுறேன். 2லயும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்த நனவு உலகம் மட்டும் எனக்கு ஒரே மாரி இருக்கு. கனவு உலகம் மட்டும் மாறி, மாறி வருது. அந்த ஒரு இடம் மட்டும் வித்தியாசம் வரதுனால நான் என்ன சொல்றேன், கனவ பொய் என்றும், இந்த நனவை உண்மை என்றும் நம்புறேன். அப்ப இந்த நம்பிக்கை தான் மனதனுடைய ஏமாற்று வேலை. மனதனுடைய ஏமாற்று வேலை என்ன அப்படின்னா, எப்படி அந்த கானல் நீர பார்த்து உண்மை நீர் என்று நம்புற அதே மனசு அது நிரூபிக்கப்பட்ட பிறகு பொய் என்று சொல்லுதோ, அது மாரி கணவனுடைய ஏமாற்று வேலைய நீங்க விவேகத்தினால விசாரித்து பார்த்த பிறகு இந்த உலகமும் பொய் என்று உங்களுக்கு புரிய வரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? மனசு தான் இந்த புற உலகத்த உண்டு பண்ணுது, கனவு உலகத்த உண்டு பண்ணுது. அப்ப இந்த 2 உலகத்தையும் அதே மனசு தான் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போகும்போது விட்டும் விடுகிறது. அப்ப இப்படி தோன்றி மறையக்கூடிய இந்த உலகம், இந்த உடல்கள், இந்த கனவு உலகம், நனவு உலகம் எல்லாம் பொய். அப்படிங்கிறது தான் மித்யா அப்படின்னு எங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்லி, அப்ப இதெல்லாம் எப்படிங்க உண்டாகுது அப்படின்னா, அந்த சுய அறிவில் உண்டாகிறது. ஆத்மாவினிடத்தில் உண்டாகிறது. ஆத்மாவினுடைய அந்த அறிவு வெளிச்சத்துல இது எல்லாம் அறியப்படுகிறது. ஆனால் இந்த அறியப்படுகின்ற இந்த அறிவு வெளிச்சத்துக்கு சம்பந்தப்படாமல் அந்த ஆத்மா இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ஓமானம் எப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சத்தினால் இங்க பூமியில தாமரைப்பூ மலர்கிறது. ஆனா தாமரைப்பூவுக்கும் சூரியனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. மேல இருந்து சூரியன் இறங்கி வந்து தாமரையுடைய இதழ்கள் விரிக்கல. அது பாட்டு அங்கிருந்து ஒரு வெளிச்சத்தை மட்டும் கொடுத்தது. அந்த வெளிச்சத்தை கண்ட உடனே தாமரைப்பூ மலருது. அப்புறம் அந்த வெளிச்சத்தினால் தாமரை அறியப்படுகிறது. அப்ப தாமரை அறியப்படுவதற்கு சூரியன் எப்படி ஆதாரமாக இருப்பதோ, அது மாதிரி இந்த உலகம் அறியப்படுவதற்கு ஆத்மா அறிவு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையத்தான் வேதாந்த சாஸ்திரம் முன்னிறுத்துது. அப்ப இந்த இன்டெப்தான சப்ஜெக்டுக்குள்ள நீங்க உங்கள நீங்களே மைண்ட் லெவல்ல அப்டேட் பண்ணி மேல கொண்டு வந்தா மட்டும் தான் இதுல நீங்க திடமா நிக்க முடியும்.
இல்லைன்னா உங்க மனசு என்ன பண்ணும்னா வெளி உலகங்கள்ல உண்மை என்று நம்பிக்கொண்டு கடவுள்களை உண்டாக்கி கொண்டு அவர் குறி கேட்கறதுக்கு போகிறது முதல் கொண்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா மைண்டு தான் இந்த ப்ளே பண்ணுது. அதாவது தனக்கு கஷ்டம் அப்படிங்கிறதும் மைண்டு தான் நினைக்குது. தனக்கு நஷ்டங்கிறதையும் மைண்டு தான் நினைக்குது. அப்புறம் தனக்கு சந்தோஷங்கிறதையும் மைண்டு தான் நினைக்குது. அப்ப எல்லாமே மைண்டினுடைய ப்ளேங்கிறத நீங்க நல்லா இன்டெப்த்தா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது மற்ற பொருளோட கம்பேரிசன் பண்ணி ஆத்மாவை புரிய வைக்க முடியாது. ஏனென்றால், அந்த தேடும் பொருள் நீங்களே அப்படிங்கிறத முடிந்த முடிவாக எங்க வேதாந்த சாஸ்திரம் கடைசியா நிரூபிச்சிடுது. அப்ப அதத்தான் இப்ப நான் உங்களுக்கு இத புரிய வச்சேன். இந்த அளவுக்கு நீங்க கசகசன்னு படிச்சு கஷ்டப்பட்டுக்காதீங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் இருக்கிறேன். நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன். என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியுது. ஆனா என்னுடைய இந்த உருவம் இருக்கிற மாரி அப்படியே கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பம் தெரிகிறதுனால, அந்த உருவம் உண்மையாகி விடுமான்னா இல்ல. அது பொய் தோற்றம். அப்ப பொய்யான ஒரு தோற்றம் உண்டாவதற்கு ஒரு உபாதி உண்டாயிருக்கு. அதுதான் கண்ணாடி. அது மாரி இங்க தூய அறிவாகிய ஆத்மா தன்னை வெளிப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு உபாதிய உண்டு பண்ணுது. அதுதான் இந்த உடல். அப்ப இந்த உடல்ங்கிற ஊடகத்த கொண்டு மனம்ங்கிற ஒரு கருவிய உள்ள குடுத்து, அதன் வழியா ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குது இந்த உலகத்த. புலன்கள கொண்டு எல்லாத்தையும் பாக்குது. ஆனா அப்படி பார்க்கிறதெல்லாம் நான் இருக்கிறதுனால கண்ணாடியில் உருவம் தெரிவது போல, ஆத்மா இருப்பதினால் இந்த உலகம் தெரிகிறதுனால, இங்க எல்லாம் பிரம்மமயம் நம்ம சொல்றோம். கண்ணாடியில் இருக்கிறது என்மயம்னு நான் சொல்லுவேன். இப்ப கண்ணாடியில போய் நான் பார்த்த உடனே என்னுடைய உருவம் தெரிஞ்ச உடனே, கண்ணாடியில் இருப்பது என் மயம். நானே கண்ணாடியில் இருக்கிறேன். அது என்னுடைய மயம் அப்படின்னு நான் சொல்றதுல என்ன தப்பு வரப்போகுது? நான் தானே தெரியிறேன். அது மாரி இங்க அறிவு இருக்கிறதுனால, இங்க எல்லாம் அறியப்படுவதனால, சர்வம் பிரம்மமயம்னு நீங்க சொல்லும்போது, அந்த சர்வமும் அந்த அறிவிலே விளங்குகிறது. அப்படி விளங்கக்கூடிய பொருட்களிலே வேறுபாடுகள் எப்படி உண்டாகிறது? நாம ரூபங்கள் ஏன் உண்டாகிறதுன்னா, அது உங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாகத்தான் நீங்க அத பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இத பேனா, இத பென்சில்னு பார்க்கிற மாரி, இது பசு, இது பன்னின்னு பார்க்கிற மாரி. அப்ப ஏன் அத பசுங்கிறீங்க, இத பன்னிங்கிறீங்க? பசுவை ஏன் கும்பிடுறீங்க? பன்னிய ஏன் தூட்டுறீங்க? உங்க மைண்ட் என்ன நினைக்குதுன்னா, பசு புல்ல சாப்பிடுது, அது சுத்தமா இருக்கு. பன்னி வந்து மரத்த சாப்பிடுது, அது அசுத்தமா இருக்கு. அப்படின்னு உங்க மைண்ட் தீர்மானிக்குது. அதனால உங்களுக்கு பன்னிய பிடிக்கல, பசுவ பிடிக்குது. ஆனா, அதே மனசுக்கு அது 2மே விவகாரம் இல்ல. சும்மா ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சு போயிட்டா, அப்ப அங்க விருப்பு வெறுப்புக்கு இடமே கிடையாது இல்லையா? அந்த அளவுக்கு நம்மள அப்டேட் ஆக சொல்றாங்க. மைண்ட் லெவல்ல நம்ம அந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும். ஏன்னா நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள வச்சுக்கிட்டு, நம்ம அந்த பன்னிய வந்து நம்ம உதாசீனப்படுத்துறோம். மலை சாப்பிடுதுன்ட்டு. ஆனா, இப்ப நமக்கே அந்த வைணவ சித்தாந்தத்துல, விஷ்ணு புராணத்துல, அந்த கூர்ம அவதாரத்துல பன்னி அவதாரம் தான் எடுக்குறாரு பகவான் விஷ்ணு. அப்ப விஷ்ணு வந்து பன்னி அவதாரத்த எடுத்து அப்படியே அந்த பூமிய பொளந்துக்கிட்டு வெளிய வர்ற மாரி ஒரு கதை வருது இல்லையா? அப்ப ஏன் அவரு பன்னி அவதாரத்த எடுக்கணும்? அந்த பன்னி கொம்பு மூலமா அத பிச்சுக்கிட்டு வெளிய வர்ற மாரி, கிழங்கு தோண்டி எடுக்கிற மாரி கொண்டு வர காரணம் என்ன? இங்க எதுவுமே உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு தாத்பரியமா அத கொண்டு வராங்க. அப்ப பசு வந்து தெய்வமா வணங்குவதற்கும், பன்னிய நம்ம உதாசீனப்படுத்துவதும் மனம் தான் அந்த இருமைகள்ல பிரிச்சு பாக்குதே தவிர, ஆனா இங்க இது பசு, இது பன்னி, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிறத மனம் தான் பிரிச்சு பாக்குதே தவிர, உண்மையிலேயே நீங்க இந்த பாடத்துல ரொம்ப டெப்த்தா வர 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 என்ன ஆகும்னா, இங்கு எதுவுமே பிரிச்சு பார்க்க வேண்டியதில்ல. எல்லாம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா என்னுடைய சுய அறிவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சுய அறிவில் எல்லாம் விளங்குவதினால, இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுங்கிற பேதமே அங்க கிடையாது. அப்ப பேதமே இல்லாத நிலையில நான் என்னுடைய சுயத்துல, என்னுடைய சொரூபத்துல நான் அழகா நிக்க முடியும். அப்படி நான் நிக்கிற என்னுடைய நிலைப்பாட்ட தான் இங்கு பிரம்மம் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லுதே தவிர, வேறு நம்ம தவறான புரிதல்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு, கண்டதெல்லாம் எடுத்து ஏத்தி வச்சுக்கிட்டு, அதுக்கு 1000 கேள்விகள கேட்டு விளக்கம் பெற நினைப்பது அஞ்ஞானம், அவித்யா, அறியாமை, அவித்யா மயம் அப்படின்னு இங்க இந்த வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்படிதான் நீங்க இத ஆழமா பார்க்கணும். பாருங்க இந்த இடத்துல அவித்யா மயம்னு சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் எடுத்தப்ப இங்க சொன்னேன் பாருங்க. அந்த கேள்வி பதில் அவங்களுக்குள்ள எழுப்பும்போது எல்லாம் அவித்யா மயம், அவித்யா மயம்ங்கிற வார்த்தையை போட்டிருப்பாரு. அத நான் இங்க ஹைலைட் பண்ணி காட்டினேன் கடந்த பிரகரணம் 1ல. பாருங்க எல்லாமே வேதம் கர்மங்களை அனுமதிக்கிறதுங்கிறது கர்ம காண்ட பாகம் ஏன் வருது பாருங்க. அவித்யா மயமே ஒரு பரம்பொருளையே கூறுகின்றன. ஆகையால் எல்லா பேத விவகாரங்களும் அவித்யா மயமே. அப்ப அவித்யா அப்படின்னா அறியாமை மயமே. அப்ப நீங்க இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க என்னென்ன புத்தகம் படிச்சீங்களா எனக்கு தெரியாது. என்னென்ன புக்ஸ் படிச்சீங்க? நீங்க வைணவ சித்தாந்தம் படிச்சீங்களா? சைவ சித்தாந்தம் படிச்சீங்களா? சாக்தம் படிச்சீங்களா? கௌமாரம் படிச்சீங்களா? கானாபத்தியம் படிச்சீங்களா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன வேணா படிச்சிருங்க. இல்ல பௌத்த மதம் படிங்க, சமண மதம் படிச்சிருங்க. அதையெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு, உங்க சுய அறிவுல விசாரணை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க வந்து வேதாந்த சாஸ்திரத்த கூட அப்படியே வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்துக்குங்க நீங்க வேத சாஸ்திரம் சொல்றது கிடையாது. நீ உனக்குள்ள விசாரணை பண்ணி பாரு. கடைசியா நீ சாஸ்திரத்தை கூட விட்டுடணும்.
ஏன்னா இருப்பது நீ மட்டும்தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு ஊடகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். உன்னை நீ பார்க்கணும்னு விரும்பினா கண்ணாடியில போய் நின்னு பாரு. நீ மட்டும் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்ணாடி உனக்கு தேவையில்லை. அது மாதிரி தன்னையே தன் சுயத்தை நம்ம உணர்ற வரைக்கும் இதெல்லாம் தேவைப்படும். அது நமக்கு தெரிஞ்ச பிறகு இங்க எந்த சாஸ்திரமும் தேவைப்படாது. அப்ப நீங்க எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுக்கணும். நீங்க இந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டு இன்னும் பல புத்தகங்களை மாறி மாறி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பல பிறவிகள் தேவைப்படும். அதனால இந்த இடத்துல நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இதான் ஃபைனல். இதுக்கு மேல அடையறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இருப்பது நான் மட்டுமே. இதுக்கு தான் உதாரணம் கதை. அதாவது ஒரு கழுத்துல போட்ட வைர மாலையை வந்து தேடுறா, கடைசியில் அது அவ கழுத்திலேயே இருக்கு. அது மாதிரி ஆத்மாவை நீ வெளியே தேடி பிடிக்க முடியாது. இறைவனை நீ வெளியே தேடி பிடிக்க முடியாது. ஏன்னா நீ தேடும் இறைவனே நீதான். அப்ப நீ அந்த தேடும் இறைவன் தன்மைக்குள்ள நீ வரணும். அல்லது நீ பேயை தேடி வெளியே போறியா, வெளியே போய் தேடிப்பாரு, கடைசியில் அந்த தேடும் பேயே நீதான். ஏன் அப்படின்னா, பேய்ங்கிற மைண்ட் செட்ல நீங்க இந்த உலகத்தை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேயா மாறிடுவீங்க. நீங்க பிரம்மங்கிற மைண்ட் செட்ல நீங்க வெளியே தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பிரம்மமா மாற போறீங்க. ஆனா இந்த புரிதல் தான் இங்க முக்கியம். நீங்க எதை தேடுறீங்களோ அந்த தேடும் பொருள் நீங்க. அப்ப நீங்க ஒரு உயர் பரிமாண அறிவா அது பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அறியப்படுகின்ற பொருள் வந்து அறிபவனாகிய மனதின் மூலமாகத்தான் இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இங்க கடவுளும் பேயும் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம். நான் ஏற்கனவே அதான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க இந்த நிலைக்கு வரும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா புத்தர் இதுதான் பண்ணாரு. புத்தருடைய வாழ்க்கையில பயங்கர தேடுதல். அவரை மாதிரி தேடினவன் எவனும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்லாமே பிராக்டிக்கல். புத்தர் வந்து மிகப்பெரிய நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து வாழ்ந்து ஒரு பெரிய அரச குலத்துல பிறந்து மனைவி குழந்தைகளை துறந்து அவர் தன்னை யார் என்று அறிய வேண்டும் என்று தேடி பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவரு உடம்பை இப்படி அமைதிப்படுத்தினா இந்த சாப்பிடாம இருந்தா உடம்பு பக்குவம் அடையுமா, ஏன்னா இந்த உடம்பு தானே கருவி ஆத்மா அறியறதுக்கு, அப்ப இதை இப்படி பண்ணா எப்படி ஆகும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்றாரு. எல்லாம் பண்ணி ஒரு சட்டன் ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இனிமேல் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் ஏற கட்டுறாப்பா அப்படின்னு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அமைதியே போய் ஒரு அரச மரத்தடியில உட்கார்றாரு. அப்பதான் அவருக்கு தெளிவாகுது, எதை தேடிக்கிட்டு இருந்தோம் அது நான் தானே. அப்ப நான் இங்க இருக்கிறேன், என்ன தெரியாம எங்கெங்கயோ தேடி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபயர் ஆச்சு. பாத்தீங்களா, அவர் வந்த வேலை முடிஞ்சதுங்க. அதுதான் முடிந்த முடிவு. அதுக்கப்புறம் புத்தருக்கு அடையறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒண்ணுமே தேவையில்லை. தன்னுடைய சுயத்தை தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்த ஞானிகளுக்கு அறியவதற்கோ அறியப்பட வேண்டிய விஷயங்களோ இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த நிலை அவர் அட்டைன் பண்ணிட்டார் இல்லையா, அப்ப நம்ம என்ன சொல்றோம், புத்தர் போதி மரத்திலே அந்த ஞானத்தை அடைந்தார் அப்படிங்கிறோம். அப்ப அந்த போதி மரத்தடியில் அவர் அடைஞ்சாருங்கிறதுக்காக நீங்களும் ஞானம் போய் அதே போதி மரத்தடியில் உட்காந்து அடைய முடியுமானா அடைய முடியாது. ஏன் அப்படின்னா அவர் எல்லாம் தேடி கடைசியில் அங்க போய் உட்கார்ந்ததுனால கிடைச்சிடுச்சு. அதுக்கு அந்த மரம் காரணம் இல்லை, அவருக்குள்ள மலர்ந்தது தான் காரணம். என்ன மலர்ந்தது, அஞ்ஞானங்கள் நீங்கி அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கியது. அறியாமைகள் எல்லாம் அவர் எத்தனை விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தாரோ அத்தனை விட்ட உடனே அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கியது. அது மாதிரி இப்ப நீங்க உங்களுடைய சுயத்தை, நீங்க ஆத்மா, நீங்க அறிவு, உங்களை நீங்க உணரணும் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் விடணுங்க. எல்லாத்தையும் விட்டா மட்டும்தான் நீங்க உங்களை அனுபவமாக்க முடியும். வேற எதை பிடிச்சாலும் நீங்க அனுபவமாக்கவே முடியாது. அப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை இப்படி மாத்தி மாத்தி எடுக்கிறேன், மாத்தி மாத்தி புரிய வைக்கிறேன், மாத்தி மாத்தி வேஷம் போட்டு வரேன். ஏன்னா ஒரு டைம் பட்டை போட்டு வருவேன், ஒரு டைம் கொட்டை போட்டு வருவேன், ஒரு டைம் நாமம் போட்டு வருவேன். ஏன் நான் இப்படிலாம் வரேன்னா, நீங்க எல்லாமே நாம உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள் தான். இங்க நீங்க இதுதான் உண்மைன்னு மாட்டக்கூடாது. இப்ப நான் பட்டை போட்ட உடனே சைவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், நாம நாமம் போட்ட உடனே வைணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும். ஆனா உண்மையில நான் வைணவமும் இல்லை சைவமும் இல்லை. ஏன்னா நான் மதங்களையும் சமயங்களையும் கடந்து நிக்கிறேன். ஆனா அப்படிப்பட்டவர்களை நான் கொண்டு வந்து புரிய வைக்கணும் இல்லையா, அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துக்கு. ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா அவங்களுக்காக நம்ம கீழே இறங்க வேண்டியிருக்கு. அப்பதான் இந்த உலகம் மதிக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்க பேசி பாருங்களேன், அவன் உங்களோட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவான். இப்போ நீங்க சினிமா சப்ஜெக்ட் பேசுறவங்ககிட்ட போய் நீங்க சினிமா சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா சொல்லுங்க நல்லா இருக்கு, அந்த கதாநாயகி இப்படி நடிச்சா, இந்த கதாநாயகி அப்படி நடிச்சா அப்படின்னு உங்ககிட்ட வந்து அட்டாச் ஆயிடுவான். இப்போ நீங்க அவங்ககிட்ட போய் கடவுளை பத்தி பேசுனீங்கன்னா ஓடி போயிடுவான். அப்ப அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம், பல சமயங்கள்ல இருக்கிறவங்களை ஒருங்கிணைச்சு இங்க இருப்பது ஒன்றேங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு பல வேடங்களை போட வேண்டியதா இருக்கு. அப்படித்தான் இங்க உலகத்துல வந்து இங்க விவகாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் இந்த விவகாரம் எல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த வியாவகாரிகத்தை சத்தியமா பார்க்காம பாரமார்த்தியம் மட்டும் உண்மை என்பதை உணர்ந்து விட்டா போதும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் என்பதுக்கு தான் இங்க இத்தனை மகான்களும் ஞானிகளும் இத்தனை நூல்களும் வேதங்களும் வந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த பாடத்தினுடைய டெப்த் இவ்வளவுதான். இதை நீங்க நல்லா உள் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே இல்லைங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களுடைய இருப்புனால் எல்லாம் இருக்கிறது. இது இன்னும் போக போக புரியும். இப்ப இன்றைக்கு இந்த நிலையில நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். நன்றி. ஓம் தத் சத்.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.